ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது பக்கத்துலேயே இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும் ஹைப்புன்னு, அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும் நண்பர்களே. இந்த கோவம் தான் எனக்கு முதல் எதிரி. இப்படி பண்ணிட்டு மனசுதான் வலிக்குது. போல விரதம் போல. ஏன் புள்ளையும் அசந்தால இருக்கான்? இல்ல என்ன? ஏன் அசந்தால இருக்க? இது உடம்பு சரியில்லையா? இல்ல மேல எதுவும் காயிடா? அவன் கசாயம் வச்சு தரட்டா? இல்லம்மா வேண்டாம். ஏய் ஐயா, இன்னத்துக்கு பைக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிருப்பிய? அங்க வட்டி காசு பிரிக்க போகாம வீட்டுக்குள்ளே கிடக்க என்னையா? ஏன் என்னாச்சுது? இன்னும் வேற எதுவும் யாரும் சொன்னாவளா? இல்லம்மா. என்னையா அம்மாக்கு சொல்ல? இல்லம்மா, நம்ம தங்கபாண்டி மாமா இருக்காவல்ல, ஆமா, அவ இசைய அடிச்சுட்ட. உன்கிட்ட நான் எத்தனை நாள் படிச்சு சொல்ல, அந்த பிள்ளைய அடிக்காத தொடாதன்னு உன்னை சொல்லிக்கிட்டே இருக்க, நீ கேட்கவே மாட்டேங்க. பாத்துக்கிட்டே இரு. அந்த பிள்ளை எதுக்கு அடிச்ச நீ? இல்லம்மா, கையில ஒரு ரூபா வச்சிருந்தா. சரி, வழக்கம் போல கோயில இருந்து தூக்கிட்டாலோ நினைச்சு கோவத்துல அடிச்சுட்டேன். எவ்வளவு வச்சிருந்தா கையில? ஒரு ரூபா வச்சிருந்தா. அவளுக்கு எதுல ஒரு ரூபா? அவமே ஒரு ரூபா இல்லாம வீடு விட கட்டிட்டாலஞ்சா. அதுக்குதான் எனக்கு கோவம். அவியம்மா துட்டுலன்னு சொல்லும் போது இவ கையில எப்படி ஒரு ரூபா இருக்கும்னு கோவத்துல அடிச்சுட்டேன். சரி விடு. கோயில எடுத்தா? இல்லம்மா, பிறகு ஜானன் கொடுத்துருக்கான். ஐயையோ, இது தெரியாம நான் களவாண்டுட்டா நினைச்சு அடிச்சுட்டேன். சரி தெரியாம அடிச்சா விடு. வாங்கி அடிச்சுட்டியா? ஆமாம்மா, ஒரு 3 அடி அடிச்சுட்டு அழுதுகிட்டே போனோம். அதான் மனசே கேட்க மாட்டேங்குமா, அந்த பிள்ளைய அடிச்சுட்டு. ஏற்கனவே ஊருக்குள்ள களவாங்கான்னு எல்லாரும் சொன்னனாலதான் கோவத்துல அடிச்சுட்டு. அவளும் சேட்டை அப்படித்தான் பண்ணுதா. கோயில் உண்டியலாம் போய் எதுக்கு கை வைக்காளுவ? அவ அப்பனும் சொல்லி பார்த்தாச்சு, அவ அம்மாக்காரின்னு சொல்லி பார்த்து வாய சூடு வரைக்கும் வச்சுட்டா. அவ சேட்டைனா குறைய மாட்டேங்குது. பார்க்க அழகு போல இருக்குது, அது பண்ணுதா சேட்டை. அம்மா ஊழமட்ட சேட்டையெல்லாம் பண்ணுமா. இந்த ஊழ எத்தனையோ அவளை பின்ன பிறந்து வந்திருக்கானுவ. ஒரு பையன் இவ்வளவு சேட்டை பண்ணி நான் பார்த்ததில்ல. அவ்வளவு துருன்னு வருதம்மா. அதெல்லாம் அங்க பிறக்க வேண்டிய புள்ளையா? பண்ணையார் வீட்டுல பிறக்க வேண்டிய புள்ள அங்க போய் பிறந்திருக்கு. அதுக்கு ஏறம். சரி, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டேன், நீ வேலை சொல்லி வை பாரு போ. மனசே கேட்க மாட்டேங்குதுமா, அடிச்ச நேரத்துல இருந்து மனசே கேட்க மாட்டேங்குமா. அவ அழுதுதான் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. சரியா ஒண்ணு இல்ல. இல்லம்மா, ஓவலி ஆட்களும் எவ்வளவோ சொந்தக்காரங்க இருக்காங்க, அப்பா வழியிலயும் எத்தனையோ சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா யாரு விட்டு பிள்ளைகள் நம்மள எங்களை அந்த அளவுக்கு உரிமையா ஒரு உறவு சொல்லி கூப்பிட்டதே இல்ல. ஆமா, சின்ன பிள்ளையே மாமான்னு கூப்பிடுவா. ஆமாமா, நான் படிக்கும் போதெல்லாம் என் பக்கத்துல வந்து உட்காருவா. நான் எங்க கிளம்புனாலும் கையை பிடிச்சிக்கிட்டே நடப்பேன். மாமான்னு ஃபர்ஸ்ட் அவ கூப்பிட்டா. சரி, இப்ப என்ன அதுக்கு? அடிச்சுட்டேமா, மனசே கேட்க மாட்டேங்குது. சரி, அதுக்கு என்ன? சரி, போய் அந்த பிள்ளை கையில ஒரு ரூபா கொடுத்துட்டு ஏதாவது வாங்கிச்சா அப்படின்னு சொல்லு போ. என்னமா? கையில ஒரு ரூபா கொடுத்து ஏதாவது வாங்கிச்சா அப்படியே அப்படின்னு சொல்லி கொடுப்போ. கொடுத்தா என்ன, பாட்டுக்கு மறந்துட்டு ஏதாவது வாங்கி திம்பா. அவ அந்த கடை பண்டத்துக்கு தான் திங்க கலைவா. போ, அங்கதான் என்ன நிப்பா, ஒரு ரூபா கையில கொடுப்போம். சரிம்மா, இருந்தாலும் சரி, நான் அம்மா பார்த்து சொல்லுறேன். சரிம்மா, நான் போய் ஒரு ரூபா கொடுத்தேன். சரி போ. ஜானு கொடுத்துருக்கான் பாரு. அண்ணனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், தூக்கி வச்சு கொஞ்சம் நினைப்பான். அதுவும் அப்படித்தானே இருக்கு. சரி போய் கொடு போ. இல்ல சாப்பிட்டு போ. இல்லம்மா, நான் வந்து சாப்பிடுறேன். காப்பின்னு கேட்ட, உங்க அம்மா காப்பி போட்டு கொடுத்துருக்கா. இப்போ உட்காந்து எதுக்கு அது கிடக்கா? அது ஆறி குளிர்ந்து போயிருக்கும்னு நினைக்கேன். அதை எடுத்து குடி. அதானே பையன் உள்ளேக்கு வாழ் ஒண்ணுதானே. குடிமா தாங்க போல. ஒரு முறுக்கு இல்ல, ஒரு காரச்சம் இல்ல. எல்லா வீட்லயும் எவ்வளவு பண்டம் இருக்கு தெரியுமா? நம்ம வீட்ல மட்டும் தான் ஒரு பண்டமும் இல்ல. அப்பா கருப்பட்டி விற்க போவேன். கருப்பட்டிலாம் வித்துட்டுனா அப்ப வரும்போது உனக்கு காரச்சம் வாங்கிட்டு வரேன். பாப்பா, இத நீ ரொம்ப நாள்
ஐயோ பாவம் என் புள்ள திங்க காசுப்படுதா திங்கிற வயசு அது என்ன பண்ணும் தங்க புள்ள அழாதம்மா தங்க புள்ள என் புள்ள அழுது பாரு ஏமா அழாதம்மா அந்த காப்பி குடிமா பச்சை தண்ணியா இருக்கு, இனிப்பு கூட இல்ல. ஏன் பாக்கியம் எதுக்கு கூட்டிட்டு கிடக்கி? எனக்கு வேலை இல்லையா? நான் அந்த பையனை காய்ச்சிட்டு கிடக்கேன். என்னத்துக்கு? இந்த புள்ளைய கொஞ்சம் இனிப்பா காப்பி போட்டு கொடுக்கலாம்ல? அவ சீனி காப்பி தான் வேணுங்க. சீனி வீட்ல இல்ல. செத்தை போல கருப்பட்டி போட்டு கொடுத்தா கருப்பட்டி வேண்டாங்க. அந்த புள்ளைக்காவது காப்பி சீனி போட்டு கொடுமா. அது அப்பமே உட்காந்து பண்டம்னு கேட்டுட்டு இருக்கு. இது ஏதாவது கிடக்கா? என்ன கிடக்கு? வீட்ல இந்த சுவார் பொங்கலுக்கு அரிசி இல்லன்ட்டு நான் கிடக்கேன். நானே இன்னைக்கு எவா வீட்ல அரிசி தருவான்னு தெரியல. ரேஷன் கடை அரிசியும் முடிஞ்சு போச்சு. சரி அந்த கருப்பட்டி பெட்டி எடு. நான் அந்த வடக்க வரைக்கும் போய் வித்து பார்த்துட்டு வரேன். யாராவது வாங்குவாவ. ஏதாவது பிள்ளைல சடங்காச்சுன்னா அந்த வீட்டுல வாங்குவாவ. வேற யாரு வாங்குதா கருப்பட்டி? காலனிக்கு கொண்டு போனீங்களா? அங்கேயும் ஒரு ஆளுக்களும் வாங்க மாட்டேங்குத. அலைச்சல் தான் மிச்சமா இருக்கு. என்னத்த செய்யனே தெரியல. போ வீட்டுல அரிசி இல்லையோ? இல்ல. எங்க அதுல ஒரு கோழியை பிடிச்சாது வித்துட்டு வாங்க. 40 ரூபா கிடைக்கும். 40 ரூபா எங்க தாரான்? 25 ரூபா தாரேம்மா. என்ன செய்ய? கொடுத்துட்டு ஒரு அரிசியாவது வாங்கிட்டு வாங்க. அந்த புளி தண்ணியாவது வச்சு கொடுப்போம்ல புள்ளிகளுக்கு. சரி இது காப்பி குடிட்டு ஆறி போயிருக்க மாட்டி. இனிப்பு இல்ல, பண்டமும் இல்ல. அப்ப கோவணத்தோட கிடக்கும் போது புள்ள இழுத்து மூடுச்சான். அந்த கதையா இருக்கு போ. நான் ஒல வைக்கிறதுக்கு அரிசி இல்லைன்னு இருக்கேன். அவ பண்டம் கட்ட அழுதுகிட்டு இருக்கா. உடனே 8 மணிக்கு ஆள் இல்ல கட்டியா? சரி சரி அந்த பெட்டியை எடு. அந்த கருப்பட்டியை வித்துட்டு ஏதாவது வித்துச்சுன்னா அப்படியே காரச்சவாது வாங்கிட்டு வரேன். சரி தங்க புள்ள ஏமா இப்ப அந்த காப்பியை குடி. அப்பா கருப்பட்டி வித்துச்சுன்னா எனக்கு காரச்சவு வாங்கிட்டு வரேன். சரி சரி வாங்கிட்டு வருவா. போ குடி. காலையில இருந்து கஞ்சி தண்ணியும் போய் வெளில குடிக்கல. அதான் துருன்னு வாரான்னு நினைக்கிறேன். நம்மளே கஞ்சி எதுவும் ஊத்துனியா? இல்ல கஞ்சி இல்ல. பெரியவள எங்க? அவ நம்ம தெரு பியாச்சமா களை பறிக்க போறேன்னா ஒரு ஆளு குறைஞ்சுது. அதான் வாரியான்னு கேட்டா. அதான் இவன் நான் போறேன் வீட்டுல வேற துட்டு இல்ல நான் போயிட்டு வரேன்னா அதான் அனுப்பி வச்சேன். புள்ள எதுக்கு களை பறிக்க அனுப்புத? அது புள்ள எடுத்துக்காவும். சும்மா தானே இருக்கேன் போயிட்டு வரேன்னா 10-20 ரூபா கிடைக்கும். ஐயோ ஐயா நான் என்னத்த சொல்ல உன்னைய வயசுக்கு அந்த புள்ளைய வெளியில அனுப்பாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ கேட்க மாட்டுக்க. அந்த புள்ள கொஞ்சம் பார்க்க கலரா இருக்கு. அந்த வயக்காட்டுல கொண்டு போட்டு புள்ளைய கருப்பாக்க பாக்க நீ. நானே புள்ள கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு யாராவது கட்டிட்டு போவான்னு இருக்கேன். நீ அதையும் நாசமாக்கிற போலுக்கா. இப்ப நகை போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு தெம்பு இல்ல. கட்டியா? சரி சரி இனிமேல அனுப்ப மாட்டேன் போங்க. எடி கூடிட்டு இந்த காப்பி ஆறி போயிருக்கு முட்டி. அந்த புள்ள எங்கதான் நிக்கும்? காணுமே. தெருவுங்களுக்கு தேடி பார்த்துட்டேன், ஒரு இடத்துலயும் காணல. எங்க போனா? அந்த ஜவாப்ல கேட்கப்போ ஜவாப்ல இல்ல, ஜவாப்ல கேட்டு வந்துடும். இருட்டி அப்ப கருப்பட்டிக்கு போயிருக்காவல்ல வந்தோன்னு அரிசி வாங்கிட்டு வருவாவ. சோறு பொங்கி தாரேன். சாப்பிடலையா? இந்த காப்பியை கூடிட்டு கொஞ்சம் வயிறு நிறையும். ஓய் எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். யா அத்தாடி பயிலுடங்க வீடு வரைக்கும் வந்துட்டானே. அத்தாடி எம்மாடி அது நான் துட்டு கலவங்கல. அந்த சான் மாமா தான கொடுத்தாவ. நீங்க சொன்ன மாதிரி அது நான் கோயில் உண்டியல்ல போட்டுட்டேன். ஏன் போட்ட? அண்ணன் தானே கொடுத்தோம். நீ எப்படி அடிப்பியல்ல? அதான் நான் புரோட்டா வாங்கி திங்கன்னு வச்சிருந்தேன். நீங்க தான் கோயில் உண்டியல்ல போட சொல்லிட்டீல்ல, அத போட்டுட்டேன். இனிமேல் கோவமே போடக்கூடாது. சரி சரி இந்தா இதை வாங்கிக்க. என்னது? நீ நேத்து கோயில் உண்டியல்ல போட்டலாதான். அத உள்ள போட்டுட்டேனே. இல்ல அதை எடுத்துட்டு இந்தா எங்க அண்ணன் எடுத்து கையில கொடுன்னு சொல்லிட்டான். எனக்கு வேண்டாப்பா. திரும்ப அடிக்கிறதுக்கா? இந்தா வாங்கிக்க. எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம். எடுத்துட்டு இந்தா 5 ரூபா இருக்கு. இந்தா ஏதாவது வாங்கி சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்புறம் அடிக்கிறதுக்கா? ஏய் வாங்கிட்டு போ. ஏய் எப்படி உனக்கு அவளை அடிக்க மனசு வந்தது?
அவளை எப்படி சாப்பிடலாம்? அது கண்டுக்காம இருந்தா கூட ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருப்போம். என்னாச்சு? இல்ல கொண்டு கொடுக்க தானே போறேன்னா என்னாச்சுது? அந்த பிள்ளை பயந்து வாங்க மாட்டுக்கு. வீட்டுல அரிசி இல்ல போடுக்கு, நேரத்துல இருந்து சோறு பொங்கலையா, அதான் காப்பி போட்டு கொடுத்துருக்காவ. அவ அதை இனிப்புல குடிக்காம உட்கார்ந்துருந்தா. சரிம்மா, நான் வயலுக்கு போனோம். நான் கூட்டிட்டு வயலுக்கு கிளம்புறேன். சரி சரிம்மா, வரேன். நீ சாப்பிடலையா? பசி இல்ல. ஓ, விஷயம் அப்படி போதோ? என்னாச்சுது? உள்ள வாங்கல, கோழி முட்டை வாங்க வந்தீல மைனி. அது இன்னும் முட்டையே விடல மைனி. அது சும்மா தான் சுத்திட்டு கிடக்கு பாத்துக்கங்க. இன்னும் முட்டை விடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும். நான் முட்டை விட்டு நான் கொடுத்து விடுறேன். நீல பொம்பளையானு கேட்க. என்ன மைனி, என்னாச்சு? இல்ல நீல பொம்பளையானு கேட்க. ஏன் மைனி, இந்த பையவுல எங்க சேட்டக்கிட்ட பண்ணிட்டான்னு தெரியலையா? இனி வந்து சேட்டக்கிட்ட பண்ணிட்டால என்ன? நான் எவ்வளவோ அடிச்சும் பார்த்தாச்சு, கொன்னும் பார்த்தாச்சு, சேட்டையை குறைக்கவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. புள்ளனா சேட்டை பண்ணதான் செய்யும். இருந்தாலும் ரொம்ப சேட்டை பண்ணுவா மைனி. கோயில் உண்டியில போய் கை வச்சிருக்கா. என்னத்த சொல்ல? அடங்க எடுத்துக்கிட்டு வா. நல்ல குடுமா கொண்டு வரதுக்கு ஆள் இல்ல. இப்பதான் தங்க மருமவா நின்னா, அதான் அவளை பார்த்து கூட்டிட்டு வரேன். என்ன மைனி? வாங்கிக்கிடுங்க. சொந்தக்காரன்னு பக்கத்துல எதுக்கு இருக்கும்? நேத்துல இருந்து வளர்ந்த பிள்ளைல பட்டியா போட்டிருக்க ரெண்டு பொம்பளை பிள்ளையும். ஐயோ, யார் சொன்னா? யார் சொல்லுவா? ஏக்கா, ஒரு ரேஷன் அரிசிமாங்க யாரும் கொடுக்க மாட்டாவ? ஒரு வார்த்தை சொல்லலாம்லக்கா. பெரிய அக்கம் பக்கம் நம்ம எதுக்கு இருக்கோம்? நான் நேற்று சாயங்காலம் கூட உங்க வீட்டுக்கு வந்து அப்ப கேட்டோம்ல, ஓலா வைக்கலையான்னு. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க அப்ப சொல்லிருந்தா கூட நான் என் வீட்டுல ரேஷன் அரிசி இருந்துச்சு, அதே தூக்கி கொண்டு கொடுத்துருப்பேன். இந்த கோழிக்கு போடுறதுக்கு ஒரு மனுஷன் தின்னுட்டு போயிருப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பானே. ஒரு வார்த்தை நீங்க சொல்லலையே. வயசுக்கு அந்த பிள்ளைல பட்டியா போட்டிருக்க நீராஸ்கா. இல்ல மைனி, கருப்பட்டி வியாபாரமே இல்ல, அதெல்லாம் எல்லா நேரமா வித்துட்டு இருக்கோம். ஏன் சொல்ல மாட்டே நீ? ஒரு நாள் கேட்கலாம், ஏமா கேட்டா? ஏன்னா வச்சுக்கிட்டா கேக்கியா, இல்லாம தானே கேக்கிய? எங்க இந்த ரேஷன் அரிசி எங்கிட்ட இருந்துச்சு, வந்து எடுத்துட்டு போங்க. ரேஷன் அரிசி நான் வாங்கிட்டு தான் இருந்தேன். இந்த காடு முடிஞ்சு போச்சு. மாட்டுக்கு எல்லாத்துக்கும் அதான் பார்க்க வேண்டியிருக்கு. புள்ளைல பட்டியா போட்டிருக்கா. அது எவ்வளவு அழகான புள்ள. அது புள்ள மாதிரியா இருக்குது. சரி, அவ ஏதோ முறுக்கு கேட்டு உட்கார்ந்து அழுதுருக்கா. இந்த முறுக்கு வச்சு இந்த பிள்ளைக்கு முதல் காப்பியை போட்டு குடி. சீனி, பருப்பு, அரிசி எல்லாம் இருக்குது. வீட்டில் கொஞ்சம் காய்கறி கிடந்தது, அது இப்போதைக்கு தான் அள்ளிக்கிட்டு வந்தேன். அவசரத்துக்கு வரை இல்லை. ஒரு சாயங்காலம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்றேன். அவனுல முதல் ஏதாவது தேவைன்னா வீட்டில் இருந்து வாங்கிட்டு போ. சரிங்க மேனி. புள்ளையில பட்டினியா போட்டிருக்கா. புள்ளையில பட்டினியா கிடக்குமா அந்த புள்ள? வளர்ந்த புள்ள என்னத்த சொல்ல? நேத்து வேற கிங்ஸி போட்டு அடிச்சிருப்பான் போலுக்கு. அவளை கோயில கழிச்சுட்டாலோ. அவன் கையில வச்சிருந்திருக்கா 1 ரூபா. அவன் கோயில் துட்டு நினைச்சு அடிச்சு விட்டான் போலுக்கு. பர பார்த்தா ஜானு கொடுத்துருந்துருக்கான். ஐயோ, அப்படியா? ஜானுக்குன்னு அந்த பிள்ளைனா உசுறு போலுக்கு. அவன் ஜானு கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் அடி வாங்கும் போது சொல்லலாம்ல, இது ஜான் மாமா கொடுத்தாவன்னு. அவளும் சொல்லல. இவன் கோயில்ல தான் எடுத்துட்டா போலுக்கு நினைச்சு அடிச்சு விட்டான் போலுக்கு. அடி கொடுக்கட்டும், அடி கொடுத்தாதானே அவனும் பயப்படுவா. அவன் அப்படி நினைச்சுதான் அடிச்சிருக்கான் போலுக்கு. பிறகுதான் ஜானு சொல்லியிருக்கான், அது நாளெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு. முதல் பிள்ளைக்கு காப்பியை போட்டு இந்த முறுக்கு வச்சு குடி. அதுல நல்ல அரிசி இருக்குது. பிள்ளைகளுக்கு நல்ல அரிசி பருப்பெல்லாம் இருக்குது. நல்ல சோறை பொங்கி கொடு. சரிங்க மேடம். சரி, எதுனா வந்து வாங்கிக்க. பிள்ளைல பட்னியா மட்டும் போட்டுறாத. ஒரு குருணாவாவது வாங்கிட்டு போயிருமா. அழகா பிள்ளைல பட்டினியா போட்டுக்கிட்டேன். எங்க தோட்டத்துல தேங்காய் உரிச்சு ஒரு ஓரமா போட்டிருந்தது. அது ஒரு 4-5 எடுத்து கொஞ்சம் போட்டுரு. சரிங்கக்கா. நீ 2 குழம்புக்கு கட்டளை எடுத்துட்டு போ. அது சும்மா தான் கிடக்கு. எல்லா பேரும் என் குழந்தை வீட்டுல கடையில எடுத்து கொண்டு போட்டுருவாங்க. நீ எடுத்துட்டு போ. சரிங்கக்கா. ஏக்கா, சொல்ல மாட்டீங்களாக்கா? அவையதான் கூப்பிட்டாவே தைவா கொஞ்சம் சாமான தூக்கிட்டு போனவ. அவளுக்கு தூக்க முடியாதுல, அதான் குறையாதான் இப்ப தூக்க முடிஞ்சது. இன்னும் வீட்டுல வச்சிருக்காவ. அதுங்கக்கா, கஷ்டம்னா என்ன செய்ய முடியும்? எல்லாரும் வீட்லயும் கஷ்டம் இருக்கும். வயசுக்கு வந்த பிள்ளைல வச்சிருக்கியா, பட்னியாவா போடுவவ? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லக்கா, நான் ரேஷன் அரிசியா தந்துருப்போம்லக்கா.
கோழிக்கு தானே என் மாமியார் அள்ளி அள்ளி கொண்டு போட்டுட்டு கிடக்கு. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சரி, அடுத்த திருப்ப ரேஷன் கடைக்கு போகும்போது சொல்லுங்க, யார் ரேஷன் கடையும் தாரேன், கூட கொஞ்சம் வாங்கிக்கிடுவியல்ல? சரிம்மா. இந்த கொஞ்சம் காய்கறி எடுத்துக்கையா? அதெல்லாம் வேண்டாம். என் புருஷ சந்தைக்கு போகும்போது கொஞ்சம் வாங்கி கொண்டு போட்டிருக்காவ, போதும். நீங்க வச்சுக்கிடுங்க, பிள்ளைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுங்க. ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளை கொடுத்துட்டு போயிருக்காவல. பாக்கியம் வாங்க. கருப்பட்டி வித்துச்சு, ஆனா துட்டு இன்னைக்கு தர மாட்டாவலாம். ஒரு வாரம் கழிச்சுதான் தருவாங்களாம். அது பேத்தி சடங்கா இருக்குன்னு வாங்கினாவ, துட்டு தரல பத்துக்க. சரி வித்தா போதுன்னு வித்துட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் தான் தருவாங்களாம். என்ன செய்ய? சரி பரவாயில்ல, விடுங்க. சடங்கான பிள்ளைக்கு தானே கேட்டாவ, தின்னுட்டு போட்டோம். ஆமா, இது என்னது? இது இவ்வளவு காண இருக்குது, என்னது? நம்ம ரயில்வே அண்ணாச்சி இருக்காவல்ல, அந்த மைனி தான் கொடுத்துட்டு போனாவ. எதுக்கு? அரிசி இல்லைன்னு தெரிஞ்சிருக்க போல நம்ம சோறு பொங்கலன்னு, அதான் சத்தம் போட்டுட்டு கொஞ்சம் அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துருக்காவ. என்ன வரைக்கும் கொடுத்து விட்டுருக்காவ. இவ பண்ட மண்டன்னு கேட்டால, அதான் முறுக்கு பாக்கெட்டும் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காவ. ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளை கொடுத்துருக்காவ. பிற தேங்காவும் கொடுத்து விடுதேன்னு இருக்காவ. இருங்க, நீங்களும் சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சுல, சோறு பொங்கி தரேன், சாப்பிடுங்க. அத பொள்ளைக்கு பொங்கி கொடு. பாவ், அது பாட்டு பசிலேயே சுத்திட்டு வந்துச்சு. ஆளை காணல, எங்க போனான்னு தெரியல. அது நம்ம வேதமுத்தானே இருக்காவல்ல, அவன் மொவன் ஜானு, அவன் 1 ரூபா கொடுத்துருப்பான் போலக்கு இவ கையில. அது இந்த ரயில்வே நச்சு மொவன் இருக்கான சின்னவன் கிங்ஸ்ன்னு, அவன் கோயில இருந்து தூக்கிட்டான்னு நினைச்சு அடிச்சிருக்கான் போலுக்கு. கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆமா, அதுக்கப்புறம் சாணு சொல்லியிருப்பான் போலுக்கு அது நான் கொடுத்ததுன்னு. அது அந்த பையன் தான் எதுவும் வீட்டுல போய் சொல்லி இருக்கும்னு நினைக்கிறேன். என் பார்வைக்கு அந்த பையன் வந்துச்சோ? நான் பாக்கலையே. அது அடிச்சிட்டு பிறகு உண்மை தெரிஞ்சிருக்குமா, வருத்தப்பட்டிருக்கும்னு நினைக்கேன். அதான் ரயில்வே நச்சு எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்காவ. போதும், இந்த மாசம் வயிறார சாப்பிடறதுக்கு போதும். இந்த பையன் உலகம் சாப்பிடுறதுக்கு ஆசைப்படும். 2 சோத்தை பொங்கி பருப்பு குழம்பு வச்சு கொடுக்க. சரி, நான் போய் முருங்கைக்காய் பறிச்சுட்டு வரட்டா? அந்த பருப்பு குழம்புக்குள்ள போட்டா நல்லா இருக்கும். 2 கிடக்கான்னு பாருங்க. இரு, நான் போய் பறிச்சுட்டு வரேன். மேல கருப்பட்டி இருந்துச்சுல்ல? ஆமா, புது கருப்பட்டி கொஞ்சம் இருக்கு. அது அவளுக்கு கொஞ்சம் கூடு. நமக்கு இவ்வளவு கணக்கு தந்திருக்காவல்ல. சரிங்க, நான் வட்ட கொடுத்து விடுதேன். அவளுக்கு காப்பி காப்பி போட்டுக்கிடாவல. இருக்கிறத புள்ள எடை 3 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனையும் இறக்கி ஒரு பெட்டியில வச்சு கொடுத்து விட்டுரு. சரிங்க. எவ்வளவு பொருள்! அப்பா, இதே எவ்வளவு பொருள்! அம்மா, என்ன முடிவெடுக்கனே தெரிய மாட்டேங்குது. மனசு புள்ள அந்த புள்ள நினைப்பாவே இருக்கு. இந்த காதலுக்கு இதெல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆகுமா? சரி, வெளியில தெரிஞ்ச தலை காட்ட முடியாது. ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான். அது எந்த ஒரு புள்ளியோ ஒன்றும் தெரியல. வேண்டாம் வேண்டாம், அப்பா அம்மா பார்க்குற புள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா வாழ்ந்துட்டு போறது. சே, ஆனா எனக்கு இந்த புள்ளிய 2 பக்கம் கூட பிடிக்க மாட்டேங்க. சே, ஒரு மாதிரி இருக்க, பிடிக்கவே இல்லையா? கொஞ்சமாவது பிடிக்கும்னு பார்த்தேன், வர சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இங்க என்னன்னா புள்ளிய பார்க்க போலியா, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலையான்னு ஒரே நச்சரிப்பு. எனக்கு பிடிச்சதானே போக முடியும். அந்த புள்ளிய பார்த்தா எனக்கு எந்த ஒன்றும் தோண மாட்டேங்க. எப்படி குடும்பம் நடத்தி பொண்ணு பார்க்க போமையாது இருந்த முடியா? சீக்கிரம் ஒட்டி போய் கோழிக்காவை எடுத்து போய் விளையாண்டணும். ஓய், பியாச மாட்டீல, எதுக்கு? பாவி பையன் என்னத்தை அடிச்சு விட்டான். அது என்கிட்ட பேச மாட்டேங்க போது. என்ன தங்கப்புல எனக்கு பேச மாட்டேக்கா? எதுக்குமா? மாமா கிட்ட உனக்கு என்ன கோவம்? உங்களாலதான் எனக்கு நேத்து அடியே விழுந்துச்சு. ஆனா ஒரு கிறுக்கு பையன், நான் சத்தம் போட்டேன், அடிக்கலாம் செஞ்சுட்டேன் தெரியுமா? ஆமா, கொன்னுட்டோம்ல அடியில. மூஞ்சில ஒரு குத்து குத்துனேன், ஓன அழுதுட்டானே. ஆமா, இங்க வாயா, எனக்கு எப்படி அடிச்சேன்னு சொல்லுதேன். ஆகா, இன்னைக்கு நம்ம கிட்ட வர போறா. இங்க வாங்க வாயா, இந்த இதுல உட்கார நான் சொல்றேன். எப்படிலாம் அடிச்சேன்னு சொல்றேன் போது, இங்க வாயா. அப்படிதான் நல்லா உட்காந்துக்கணும்னு மாமா புடிச்சுக்கிட்டியா? வந்துட்டானா? அடினா எப்படி நீ அப்படி அடிக்கலாம்? என் தங்க பிள்ளை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு வயிற்றுல வாங்கி ஒரு குத்து குத்துனா பாரு. எவ்வளவு ஆர்வமா கேட்க பாரு. சரி, நீங்க இப்ப எங்க போறிய? ராணி வீட்டுக்கு போறியா? அவன் ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனா. எவ்வளவு ஆர்வமா கதை கேட்க பத்தியா? சரி, நீ எதை சாப்பிட்டியா? என்கிட்ட தொட்டிலையா?
நீ ஒன்னும் துட்டெல்லாம் தர வேண்டாம். மாமாக்கு எதை தரட்டா? என்ன வேணும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்குமா? இந்த மாதிரி மாமா கடையில இருக்கும்போது உனக்கு தேவையான எடுத்து சாப்பிடுன்னு. யார்ட்டும் ஒண்ணும் கேட்க வேண்டாம். மாமா கடை உன் கடை மாதிரி. நிஜமாவா? ஆமா. எதுக்கு எனக்கு இவ்வளவு கொடுத்தீங்க? எதுக்கு மத்த எல்லார்கிட்டயும் துட்டு வாங்குறீங்க? எனக்கு மட்டும் எதுவும் வேண்டாம்னு சொல்றீங்க? ஏன்னா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குமே. அப்படியா? ஆமா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்ல. எதுக்கு பிடிக்கும்? அது என்னமோ தெரியல, ஒண்ணு எனக்கு பிடிக்குமே. நீ சின்ன பிள்ளை இருந்தா எனக்கு பிடிக்கும். நான் உங்களை பாத்துர்க்கேனா? நீ பாக்கலையா போய்? நீ நான் உங்களை பார்த்ததே இல்ல. இப்பதான் உங்களை எனக்கு தெரியும். அதே நான் படிக்கிறதுக்கு தூத்துக்குடி போயிட்டோம்ல, அதான் நீ பாத்துருக்க மாட்டேன். நான் வரும்போது நீ ரொம்ப குட்டி பிள்ளையா இருப்ப, இத்தனோண்டு இருப்ப, அப்படி பொம்மை மாதிரி இருப்ப. நான் காலேஜுக்கு போயிட்டு வருவேனா, அந்தால உங்க அம்மா கடைக்கு கொண்டுட்டு வருமா, நான் அப்படி வாங்கி கையில வச்சிருப்பேன். அப்படி பொம்மை மாதிரியே இருப்ப தெரியுமா? அப்ப நான் உங்களை பார்த்து சிரிப்பேனா? ஆமா சிரிப்பல்ல. நீங்க என்ன தூக்குவீங்களா? ஆமா தூக்கியா வச்சிருப்போம்ல. நான் அழுவேனா? பேசுற அழக பாரு. இந்த புள்ளிதான் அடிச்சாங்க. மனுஷனை பாரு மனுஷனை. எப்படி உனக்கு மனசு வந்தது? இனிமேல் பிள்ளைய தொட்டன்னு வச்சுக்க. அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேமா. இனிமேல் அவன் அடிக்க மாட்டான். இனிமேல் அடிச்ச வச்சுக்க நீ மாமாட்ட சொல்லிடணுமா? சரி, முட்டை தரேன்னு சொல்லி தரல. ஏம்மா ஏம்மா இருந்த மாமா உனக்கு முறுக்கு வாங்கி வச்சிருக்க. நீ காப்பிக்கு கட்டியாம ஆமா, எப்படி தெரியும்? அந்த வடி போட்டிருக்காள் மருமதான் சொல்லிட்டே போனா. இப்பதான் ஒரு முறுக்கு பாக்கெட் வாங்கிட்டு போனாங்க. உனக்கு முறுக்கு பிடிக்குமாமா? ஆமா. இது சும்மா லோக்கலு. மாமா டவுனுக்கு போகும்போது உனக்கு சூப்பரா வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரேன்னா சரி, ஆனா இப்போ இது எடுத்தாலே. இது ரொம்ப சாப்பிடாத, இது லோக்கல் உள்ளது. சாப்பிடு. இல்ல, ராணி ஜபா ஆதிராக்கெல்லாம் கொடுக்கணும்ல. ஓ நீங்களும் பங்கு போட்டு தான் சாப்பிடுறியா? ஆமா. எவ்வளோ தங்கப்பில்ல. சரி போ, பங்கு போட்டு சாப்பிடு. நான் டவுனுக்கு போய் சாயங்காலம் உனக்கு வாங்கிட்டு வரேன். வேற ஏதோ உனக்கு வேணுமா? எனக்கு அந்த யானைப்படி மிட்டாய் வேணும். நான் தின்னதே இல்ல. சரி மாமா உனக்கு வாங்கிட்டு வரேன். சரி சரி போயிட்டா போ. வேறு மாமா ஒன்று சொல்ல கோவப்படக்கூடாது. இனிமேல் இந்த கோயிலுக்குலாம் கை வைக்கூடாதுன்னா சரி. இல்ல பிள்ளை சொன்னே என் பிள்ளை கேட்டுக்குவாள்ல. சரிம்மா பார்த்து போனா. சரி மாமா. நீ வாட்டுக்கு இந்த பிள்ளைய போட்டு அடிச்சுட்ட. எனக்கு நைட்லாம் தூக்கமே வரல. எனக்கு கோபம் தான் இருந்தது. இவன் என்ன இந்த பிள்ளை மேல கொஞ்சம் பாசமா இருக்கான், என்னன்னு தெரியலையே. சரி எதுவாக இருந்தாலும் நல்லதுதான். தெரியல நிறைய சொல்லி போயிட்டு வருவான். சரி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லைண்ணே ஏம்ல ஏன் சந்தால இருக்க? சரின்னு ஒரு ரூபாய் கொண்டு கொடுக்கலான்னு போனேன். சரி கொடுத்தியா? இல்லைண்ணே நேற்று அரிசி இல்லாம வீட்டுல சோறே பொங்காம பட்னியா கிடந்திருக்கானே. என்னன்னு சொல்ற? ஆமாண்ணே காப்பி போட கூட சீனி இல்லாம வெறுமனையா போட்டு கொடுத்துருக்காங்க. உட்காந்து பண்டத்துக்கு அழுதுட்டு இருந்தா. மனசே வலிக்கிறேன். சரி நான் பாத்துக்கிறேன். வா. தப்பா அடிச்சிட்டோம்னு தோணுதுண்ணே. இல்லாத விட்டு புள்ளிய அடிச்சிட்டோம்னு தோணுதுண்ணே. நம்ம கிட்ட காசு பணம் வசதியா இருக்க போய் தானே நம்ம துமுறை காட்டிட்டோமோன்னு எனக்கு தோணுதுண்ணே. அப்படிலாம் இல்லடா, நீ அந்த பிள்ளை எதுவும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு நினைச்சா. அதானே உண்மை. அவளை எல்லாரும் ஒரு மாதிரி பேசும்போது எனக்குள்ள ஒரு கோபம் அழுகையா வரும்ண்ணே. ஏன்டா அப்படியே? சின்ன வயசுல இருந்து அப்படிதானே. அவளை யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு கோபம் தான் வரும். அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். அவளை யாராவது திட்டினா எனக்கு அழுக வரும்னு. ஏன் தெரியாதுங்க, எனக்கு எந்த பொம்பளை புள்ளியும் பிடிக்காது. பார்த்தாலே கோபம் வரும். ஆனா இவள யாராவது திட்டினாலே எனக்கு கோபம் வந்துடும். உண்மையில நான் ஆக்கிறேன், ஆனா அதை வெளியில கட்டிக்க மாட்டேன். இவன் எங்கேயாவது கெட்ட பேர் வாங்கிட்டா இதெல்லாம் அன்னைக்கு இருக்கவே முடியாதுண்ணே. அவளை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நான் எதுவுமே பண்ணதே இல்லைண்ணே. மாத வீட்டுக்கு வருவா, அவ்வளவுதான். எனக்கு பெருசா எதுவும் தோணாது. ஆனா யாராவது இவளை பேசிட்டா மட்டும் எனக்கு கோபம் வரும். அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லை. நான் சின்ன பிள்ளை இருக்கும் போதே நம்ம வீட்லயே நிப்பாளா, ஒருவேளை அந்த பாசம் கூட இருக்கலாம். இது அந்த பாசம் மாதிரி தெரியலையே. அதே சின்ன பிள்ளைல என் கூட தானே இருப்பா. நான் குளிக்க போனா கூட என் பின்னாடியே வருவா. அவன் அம்மா என்கிட்டதான் விட்டுட்டு போவாங்க. என் கூட தான் இருப்பா. நான் சாப்பிடும்போது என் தட்டுல இருந்து அதை எடுத்து சாப்பிடுவா. எனக்கு பொதுவா என் தட்டுல யார் கை வச்சாலும் பிடிக்காது. ஆனா அவ தொட்டா எனக்கு ஒண்ணுமே தோணாது. அதுக்கப்புறம் அவங்க தூர போயிட்டாங்க, அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் அந்த நினைவுகள் எனக்கு வர ஆரம்பிச்சது. அவ பண்ணது எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த பிள்ளைக்கு எதுவுமே இந்த ஞாபகத்துல இருக்காது. சின்ன பிள்ளை என்ன முத மாமா மாமான்னு கூப்பிட்டது அவதானே. அது இப்பவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு. எங்கேயாவது யாராவது மாமான்னு கூப்பிட்டா எனக்கு இவ என்ன கூப்பிட்டது ஞாபகத்துக்கு வரும். இவ்வளவுதானே. இது ஒண்ணு இல்லை, இது ஒரு பாசம் தான். ஆள் மனசுக்குள்ள இருந்து வர்ற பாசம்.
அவளுக்கு அவமானம் வந்த உடனே உனக்குள்ள அழுக வருதுன்னா ஆழமான பாசம். ஊர் உலகத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிடிக்க மாட்டேங்குது. ஆனா அதே நேரத்துல இவ ஏதாவது கெட்ட பேர் வாங்கிட்டான்னா உனக்கு கோவம் வருது. இது ஒரு வகை பாசம். இவன் சின்ன பையன் தானே, போ தெரியும். சரிண்ணா. அண்ணா அவ வீட்டுக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுப்போமா? நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். வா நம்ம சண்டைக்கு போயிட்டு வருமா கொடுத்து வந்துடலாம். வா. சரிண்ணா. என்ன காலையில இருந்து இவளை காணோம்? காலையிலே வந்துருவா, காணோம். ஒரு கடைக்கு எப்பமாவது வருவா, அப்பவும் வரல. வீட்லயே அவ சத்தம் கேட்கலையே. எங்க போயிருப்பா? அப்படி சொல்லாம எங்கேயும் போக மாட்டாள. அவளை பார்க்கல, அவகிட்ட பேசல, எனக்கு இருக்கே பிடிச்சது. அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எப்படியாவது ஒரு நாளைக்கு 4-5 நேரம் பாத்துருவேன். என்ன ஆளையே காணோம், எங்க போனானே தெரியலையே. ஏ தங்கம், அந்த காலு கையெல்லாம் அழைச்சிட்டு போயிருவோம். ஏ அப்ப காலு கையெல்லாம் ஒரே சவுதியா இருக்கம்மா. களை எடுக்க கூட்டு போனானா களை மரத்தை புடுங்க விட்டானானே தெரியல. இவ்வளவு களையா போடுவான் மனுஷன் வெக்கட்ல. முட்டியெல்லாம் பேந்து போச்சு. அவன் கொடுத்த 25 ரூபா காணமா இதுக்கு மருந்து வாங்கிறதுக்கு. அம்மா ஏ பாப்பா பாப்பா, காலு கையெல்லாம் வலிக்கு தங்கம். பின்ன காலையில 8 மணிக்கெல்லாம் குனிஞ்சோம், 12 மணிக்கு தானே நிமிர்ந்துருக்கும். கஞ்சி தண்ணி வர குடிக்கல. போ, இந்த காலு கையெல்லாம் அழைச்சிட்டு இந்த வீட்டுல போய் செத்த கஞ்சி குடிச்சாதான் இவன் நிம்மதியா இருக்கும். எனக்கும் இன்னைக்கு ஒரு இடமும் போக முடியாது. அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கு. ஒரு சாலிடன் மாத்திரை தான் வாங்கி போடணும் பார்த்துக்க. அது போட்டா கொஞ்சம் கேட்கும். சத்து பைய மாத்திரை எத்தனை நேரம் தான் போட. ஒரு கடுங்காப்பியை போட்டு குடிச்சிட்டு ஒரு மாத்திரையை தின்னாதான் இனி இருக்க முடியும். நான் பொறிக்கல்ல கிடக்கா வாங்கிட்டேன். செத்தையும் போல ஒரு பொட்டுக்கல்ல கடந்துச்சு. வேணாண்டி எடுத்துட்டு போ. எப்பா எப்பா, அன்னைக்கு ரேஷன் கடையில் வாங்கின அரிசியை வறுத்து போட்டிருந்தா, அதை தான் எடுத்து திங்கணும். வாயெல்லாம் நமன்னு வருது. எந்த புள்ள எங்க போச்சுடி? ஏ இலி, ஏ இலி, அவ புதுசா வந்திருக்காள. அது படிச்சுட்டு இருந்த பிள்ளைக்கு கலையும் பறிக்கிறதல்ல, ஒண்ணும் பறிக்க தெரியல. பாவம், மொத திருப்பு வந்திருக்கால, தெரியல. வீட்டுல நேற்று சோறு பொங்கல பொழுக்கு. சோறு பொங்கலையா? அரிசி இல்லைன்னு சோறு பொங்காம இருந்திருக்கா. அவ தங்கச்சிக்காரி தான் சோறு எல்லாம் இருந்துக்கிட மாட்டாள. அதான் 25 ரூபா கிடைக்கணும் இந்த புள்ள வந்திருக்கு பாத்துக்க. போ, அவளும் 2 பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு படாத பாடுதான் படுதா. என்ன செய்ய, அந்த கருப்பட்டியா வர அவனுக்கு இல்ல. அது யாராவது சடங்கான வீட்டுல இருந்தா வாங்குவா, அப்புறம் யாரு வாங்குவா? இந்த கால கையில அரைச்சிக்க சவுதியா இருக்குல்ல. சரி பாட்டி, 25 ரூபா அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துருவேன். சரி பாட்டி, நாளைக்கு இருக்குமா? இருந்தா கூப்பிடுதானே, சரியா? சரி பாட்டி, இப்ப நான் வீட்டுக்கு போட்டா? சரி நீ போ, நான் இந்த கீரை கட்ட வீட்டுக்கு கொண்டுட்டு போறேன். சரிம்மா போ. ஏன் வடிவே, செத்த முங்காச்சி போட்டுட்டு போயிருவோமா? ஆமா, வீட்டுக்கு போனாங்க தண்ணி புடிச்சு வச்சிருக்காவளே இல்லையா, நம்ம எல்லாரும் முங்காச்சி போட்டுட்டு போயிருவோம். எங்கட்டி போன? இல்ல, வயலுக்கு தான் வந்தேன். வயலுக்கு வந்தியா? காலையில இருந்து பார்க்கவே இல்ல. காலையிலே வயலுக்கு வந்துட்டேன். சரி, நான் வீட்டுக்கு போறேன், நேரம் ஆயிட்டு. என்ன வேதமுத்துமாவே இங்க நின்ன மாதிரி இருக்குது? ஏ வேதமுத்துமானே, ஏ வேதமுத்துமானே, என்ன கூப்பிட கூப்பிட போய்கிட்டே இருக்கான். ஏ என்ன அத்து பிடிங்கிட்டு போறான்? நில்லுடி, நில்லு. வீட்டுக்கு போறேன், நேரம் ஆயிட்டு. சண்டின காலையில பார்க்கல. காலையில அதே வேலை இருந்துச்சா, அதான். கலப்பறிக்கவா போன? இல்லையா, இல்ல. போய் ஏண்டி சொல்லுத? ஏண்டி இப்படி பண்ற? உன்னை இப்ப நான் பார்த்துக்க மாட்டேன். சாப்பிடலையா? அது நேத்து எங்க வீட்டுல அரிசி இல்ல. சொல்லிருக்காடி. இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும்? அரிசி இல்ல, அப்பாவும் சாப்பிடல. தங்கச்சி வேற பசிக்கிட்டு இருந்தா. அதான் களை பறிக்க போனா 25 ரூபா கிடைக்கும்ல, அதான் போனேன். நான் எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நீ ஏண்டி இப்படி கஷ்டப்படுற? இது எங்க வீட்டு கஷ்டம். அப்போ நான் உன்னை வேறையாவா பார்க்கணும்? உன்னை இப்படி என்ன பார்க்கணும்? இல்ல, சொல்லிருக்கலாம் முன்னாடி. நான் ஏதாவது பண்ணிருப்பேன். இனிமேல் கலப்பறிக்க போனேன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், அங்க வந்து ஏதாவது பண்ணிருன்னு சொல்லிட்டேன். இல்ல, எங்க அம்மையே விட மாட்டாவ. இன்னைக்கு வழி இல்லாம தான் எங்க அம்மையே அனுப்புனாவ. சொல்லிருந்தா நான் ஏதாவது பண்ணிருப்பேன். அது எப்படி உங்ககிட்ட கேட்க முடியும்? சரி, நான் நேரம் ஆயிட்டு எங்க வீட்டுல சோறு பொங்கல. நான் இந்த கீரை கொண்டு கொடுத்தா எங்க அம்மா சோறு பொங்குவாவ. சரி, இப்போ நான் ஏதாவது கொண்டுட்டு வரேன். அப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க, சரியா? அப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். எனக்கு உங்க காதல் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். நீ வேற நான் வேற பாரு. உன்னை பட்டினியா போட்டுட்டு நான் வயிறு மட்டும் சாப்பிட்டு தூங்கி இருக்கேன். ஈரக்குள்ளேயே வலிக்கிட்டு பட்டினியா தூங்கியாடி. ஐயோ, அதுக்கு என்ன? சொல்லிருக்கலாடி,
போடு. அப்போ நீ எனக்கு யாரோ மொதல் பார்க்கப்பட்டேன்னு நான் தான் உன்னை பொண்டாட்டியை பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி தானடி நீ? சரி, கொஞ்ச நாள் தானே. அப்புறம் உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதுக்கு என்ன பட்டினியாக கிடக்க போறேன். கல்யாணம் வேற சீக்கிரம் பண்ணிடுமா? சும்மா இருங்க. இல்ல, நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. கல்யாணம் பண்ணி வந்துட்டா நம்ம பாட்டு நம்ம பாத்துக்கலாம். பட்டினியா கிடக்க மாட்டேன்ல. நான் வந்துட்டா என் தங்கச்சி, எங்க அப்பா, எங்க அம்மா பாவம். நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க போய் தான் எங்க அம்மையும் எங்க அப்பாவும் வேலைக்கு போறாவ. நான் வீட்டு வேலை பார்க்கலன்னா எங்க அம்மா இப்படி வேலை பார்ப்பாவ? இப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, வாழ்ந்தா உங்க கூட வாழ்வேன். இங்கதான் என் புருஷன். ஆனா இப்பெல்லாம் கல்யாணம் வேண்டாம். சரி, கடையில இருந்து ஏதாவது வாங்கி கொடுத்தியா? உன் தங்கச்சி அனுப்பு, நான் கொண்டு வந்துருவேன். அப்படி ஏதாவது நினைப்பாவல்ல, உன் தங்கச்சி அனுப்பு, நான் ஏதாவது கொடுத்து விடுறேன். இல்ல வேண்டாம், நான் கீரை கொண்டுட்டு போறேன்ல, எங்க அம்மா கடைஞ்சுக்கிடுவாவ. நான் வாரேன். அவ சின்ன பிள்ளைடி, அது எத்தனை பட்டினியா கிடக்கும்? காலையிலே கடைக்கு வந்தா அப்போ எனக்கு தெரியாதுடி. இல்ல பிஸ்கட் பாக்கெட்டாவது கொடுத்துருப்பேன். அது சரி, அவளையாவது அனுப்பு, 2 பிஸ்கட் பாக்கெட்டாவது கொடுத்து விடுறேன். சரி, அவளுக்கு வேணா கொடுத்துக்கோங்க. நான் வேணாலும் வர சொல்லுறேன். சரி, சீக்கிரம் அவளை வர சொல்லு, நான் அவளுக்கு ஏதாவது கொடுக்கேன். போ. சரி, நான் வரேன். போன சாப்பிட்டுனா? இல்ல, நான் இப்ப போய் சாப்பிட்டுருவேன். எங்க அம்மா ஏதாவது பொங்கிருப்பாவ. சரி, போ. இங்க அழாதீங்க. அல்லாம கலப்பறிச்ச கைய காட்டு. வேணாம். பொண்ணாய் போச்சு விடுதுன. போடி. ஏண்டி என்ன காசு வச்சிருக்கேன், கொண்டு போ. அதெல்லாம் வேண்டாம், நான் வாங்க மாட்டேன். ஏண்டி இப்படி பண்ணுத? உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும், வேற எனக்கு எதுவும் வேண்டாம். வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட இருப்பேங்கிற நம்பிக்கை மட்டும் கொடுங்க, போதும். உலகமே எதிர்த்தாலும் கையை பிடிச்சிருங்க. உங்களை நினைச்ச மனசுல இன்னத்தை நன்மை நினைச்சுக்கிட மாட்டேன், இன்னத்தை கூட வாழ்ந்துக்கிட மாட்டேன். அதுல மட்டும் நீங்க உறுதியா இருங்க. எப்படியாவது எனக்கு கையை பிடிச்சிருங்க, அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பேன். எவ்வளவு உயிர்ப்பு காதலிச்ச உன்னை எப்பெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே. கடைய பாக்கன்ட்டு இவன் எங்க போய் தொலைஞ்சான்? ஏட்டி ஏட்டி, என்ன எதுக்கு குட்டிய? இன்னும் மெதுவா வா. ஒருத்தங்க காத்து கத்து கத்திட்டு கிடக்கா, நீ மெதுவா வந்து கேளு. ஆமா, உன் சின்னவன் எங்க? சீம புத்திரனா? அவன் இங்க கழுத நின்னுட்டு இருந்தான். கடை நிக்கிறானா? கடை தந்து போட்டு போயிருக்கான். கடப்பா என்னத்த சொல்ல, புள்ளைய கண்டிஷன் பண்ணி வளர்க்கணும். கடையில தான் இருந்தான், காப்பி ஊத்தி கொடுத்தேன், குடிச்சிட்டு இருந்தானே. கடையில தானே இருந்தான். நான் வார 2-3 நாளுக்கு நின்னுட்டு அப்படியே போகுது. நல்ல வியாபாரம் பிச்சுக்கிட்டு பாத்துடலாம். சப்பா, இந்த மனுஷனுக்கு காட்டு கத்து கத்துமே இந்த பையன் எங்க போனா? ஒருவேளை காட்டுக்கு தான் போயிருக்கானா என்னமோ? வீட்டுல கக்கூசு கட்டி வச்சிருக்கலாம், அப்புறம் என்ன? அவன் எங்க உள்ள போவானுவ? காட்டுக்கு தான் போயிருப்பான். காட்டு போன சொல்லிட்டு போமாண்டா. என்ன ஞானமும் தன்னாச்சி? காட்டு கத்து கத்தி நடக்கிற என்னத்துக்கு? சின்னவனை கடையில உட்கார வச்சுட்டு போனேன். கடைக்கு வந்த ஆட்கள்லாம் வந்துட்டு போதேன்னு பார்த்தா பையன் உள்ளே காணல. ஏன் அவன் வாய்க்கா கிட்ட எல்லாம் நின்னுக்கிட்டு இருந்தான்? ஐயோ, வாய்க்காலுக்கு எதுக்கு போனான்னு தெரியல. இந்த மனுஷனுக்கு பாடா படுத்திருமே. என்னது வாய்க்கா கிட்ட நின்னானா? ஆமா, அந்த வாய்க்கா கிட்ட நின்னுக்கிட்டு இருந்தான். வரட்டும் அவன். அவ இயல் இருக்கல்ல, நம்ம தங்க வண்டி மோவா, நாங்கெல்லாம் காலை பறிச்சுட்டு வந்தோம். அங்கதானே நின்னுட்டு இருந்தான். தங்க வண்டி மோகிட்ட கூட பேசிட்டு நானு. ஐயோ, இவ தங்கம் என்னத்த உளறிக்கிட்டு இருக்கானே தெரியல இந்த மனுஷங்கிட்ட. அந்த புள்ள போயிட்டு இருந்துச்சு, இப்ப சைக்கிள் எடுத்துட்டு இவனும் போனானே. சரி, அம்பேசாக்கு காப்பி போட்டு கொடுங்க. காப்பி போட்டு இல்ல, இனிமேதான் வாங்க போனோம். சரி, நான் அந்த கல்ல வாங்கிட்டு போறேன். ஐயோ, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, சொல்லிவிட்டேன். எங்கல போன? ஏன் என்னாச்சு? கடையை திறந்து போட்டு போயிருக்கா. போகணும், போயிட்டு வந்தேன். இப்ப என்ன? அப்போ உனக்கு தான் அப்பா பத்தி தெரியுமில்ல. ஏம்மா, அந்த மனுஷ கோவத்துக்கு. சரி, கடையை பாரு போ. இல்ல என்னம்மா? தங்க வண்டி மோ மூத்த விட்டு நீ பேசுன என்ன? எதுவும் பேசிய அப்படி? இப்ப என்ன இருக்கு? என்ன என்னல? அந்த கிழவி ஏதோ உளறிட்டு போறா. அந்த தங்க கிழவி ஏதோ உளறிட்டு போறா. நீ ஏதோ தங்க வண்டி மோட்ட பேசுனே, அப்பாக்கு வேற தெரிஞ்சு போச்சு. ஆமா, அப்ப என்ன? இல்ல, வீட்டுல மூத்த வேறுக்கான என்னென்ன வேலை பார்த்துருக்க, குடும்ப மானமே போயிரும்ல. இனிமேல் ஏதாவது என் காதுக்கு வந்ததுன்னு வச்சுக்க. ஆமா, பேசுனேன். அது பேசுனேன். பேசுனேன்னா எனக்கு அந்த புள்ளைய பிடிக்கும். பெரியவனுக்கு தெரிஞ்சவங்கள கொன்னு போட்டுரும்ல. பாருங்க, எனக்கு அந்த புள்ளைய பிடிக்கும். ஏதாவது சண்டை கிட்ட போட்டு எனக்கு கோவம் சொல்லிட்டேன். அந்த பிள்ளையெல்லாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அது ரொம்ப நல்ல பிள்ளை.
நான் தான் பேசினேன். சும்மா நினைச்சேன் அவ ஒரு நாளைக்கு 10 நேரம் அவ கடைக்கு வரும்போதே எனக்கு தெரியும்ல. அவளை பத்தி ஏதாவது பேசினேன் அப்புறம் எனக்கு கோவம் சொல்லிட்டேன். அவளால யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அரே உங்க அப்பாக்கும் உன் அண்ணனுக்கும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. இங்க பாரு உன் அண்ணனுக்கு இப்பதான் உள்ளூர்ல பேசி முடிச்சிருக்கேன். ஏதாவது வேண்டாத வேலை பார்த்து என் மானத்தை போக்கிறாத சொல்லிவிட்டேன். இங்க பாருங்க, அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது பண்ணினு கோவம் சொல்லிட்டேன். சீக்கிரம் உனக்கு ஒரு பெரியவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் முடியும். தங்க பாண்டி மாவா மூத்தது குணத்துக்கு நல்ல பிள்ளைதான். ரொம்ப நல்ல புள்ள தெரியுமா? கோணத்துக்கு நல்ல புள்ள. தேடி போனாலும் அப்படி ஒரு புள்ள கிடைக்காது. கஷ்டப்பட்ட விட்டு பிள்ளைதான். ஆனா கோணம் எப்படின்னு தெரியுமில உங்களுக்கு. நான் அந்த குணத்தை பார்த்தா அந்த பிள்ளைய விரும்பினேன். ஏன்னா உங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதல. உங்க அப்பா நிறைய எதிர்பார்ப்பாவல. இங்க பாரு எந்த வீட்டுல குடிக்க கூட கஞ்சி கிடையாது. சும்மா கடை வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. உங்க அப்பா கோபப்படாத. எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு அவ மட்டும் போதும். நான் அவளை தான் விரும்பினேன். அவ வீட்டில் தான் ஒன்றும் போட்டலாம் வரமாட்டா. நான் என் பொண்டாட்டி சம்பாத்தி பண்ணி போட்டுக்கிடுவேன். அப்ப நீ முடிவே பண்ணிட்ட? நானும் கல்யாணம் ஒன்று பண்ண அவ்வளோதான் பண்ணுவேன். வேற எப்படியும் நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன். கடையை பாரு நல்ல புள்ளதான். குணத்துக்கு கட்டிக்காரிய ஆளும் நல்ல லட்சணமா இருப்பா. வெளியே ஆளுக்கிட்ட பழக மாட்டா. இவங்கிட்ட எப்படி பழகுனா? ஏன்னா அந்த புள்ளதான் யார்ட்டையும் பேசாத வாங்கிட்டு பேசுனா. வெளியே ஆளுக்கிட்ட பேச மாட்டா. சின்ன வயசுல எனக்கு அவளை பிடிக்கும். நான் முன்னாலே சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட. முன்னாலேனா? அது வருஷம் இருக்கும். அது சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சொல்லிட்டேன். அப்பவே அந்த பிள்ளைய நானும் விரும்புதான். எங்க போய் முடிய போற பாத்துக்கிட்டே இரு. பெரியவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எப்படியோ அப்பாவுக்கும் தெரிஞ்சிடும். பெரியனை மட்டும் சம்மதிச்சிட்டோம்னா போதும். அண்ணனுக்கு மட்டும் பிடிச்சிருந்ததுன்னா, அண்ணனுக்கு யாருக்குனவே இசையை ரொம்ப பிடிக்கும். அதை காரணம் கட்டி கழ முடிய வேண்டியதான். சாமண்ண நாங்க வாயும் கொஞ்சம் மாமான்னு கூப்பிடணும். அது என்ன எங்க அண்ணனை மட்டும் மாமான்னு கூப்பிடுதா? அது பெரிய மாமா. ஓரப்பட குட்டியாவா இருக்கேன். ஒழுங்க மாமான்னு கூப்பிடு பாத்துக்க. எங்க அம்மா காபி போட்டு கேட்டவ அம்பேர் சாக்கு. ஏலே பிஸ்கட் எல்லாம் எடுத்து தரேன் கொண்டு போனா. ஏ தாயே எல்லாரும் என்னமா தரவ? ஏலே நான் பிஸ்கட் காபி போட்டு சீனி எல்லாம் தரேன் வீட்டுக்கு கொண்டு போனா. ஏலே எங்க அப்பா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஏலே எல்லாம் அள்ளி தாரேன் வீட்டுல கொண்டு கொடு. நான் கொடுத்தேன்னு சொல்லாத. எங்க அம்மா கேப்பாவல? வாங்கிட்டு வந்து ஏதாவது சொல்லி சமாளி. உனக்குள்ள சமாளிக்க தெரியாதம்மா. உங்க அக்காவுக்கு இதை கொடுப்பியா? சரி. எப்படியா சீக்கிரம் இதை கொண்டுட்டு போ. இதுல எல்லாமே இருக்கு. வச்சு கொண்டு போனா. இவ்ளோவா? ஆமாமா. இல்ல உனக்கு பிஸ்கட் எல்லாம் வச்சிருக்கேன். எடுத்து சாப்பிடு. பாரு அப்பாவுக்கும் கொடுக்கணும்னா. சரி. சீக்கிரம் கொண்டுட்டு போ. ஐயோ அப்பா மொத்தம் 18 ரூபா ஆச்சுன்னா. இப்பதானே சும்மா சொன்னியா? போப்ல சீக்கிரம் கொண்டுட்டு. 18 ரூபா ஆச்சுன்னா. கொண்டுட்டு போ. ஐயோ பாக்கவல. இப்போமே கூட கூடையா போகுது. கடையை காலி பண்ணி கொடுத்துட வேண்டியதானே? இல்லப்பா பாக்கி வச்சிருக்காங்க. பாக்கி வச்சா பாக்கி. நீ போ, நான் கடையை பார்த்துக்கிடுவேன். சரிப்பா. ஆமா சாணி எங்கேயோ போனோம்னா அவனையும் காணும். இந்த பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போனோம். எவ்வளவு வேலை கிடக்கு. ஆளு எங்க போனான்னு தெரியலையே. என்னாச்சு அண்ணே? ஊரா சுத்திக்கிட்டு இருக்கா? என்ன வாடா வா. எதுக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு வாழைக்காய் வியாபாரி இருக்காரு. அவரை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு 1000 கம்பு தேவைப்படுது. வாழைக்காய் நடணும்லடா. காத்து மழை வரும், பருவ காத்து வரும். வாழெல்லாம் செறிஞ்சிடக்கூடாது. கம்பு கொடுக்கணும்ல. அதான் கம்பு இங்க ஒருத்தர் கொடுப்பாராம். அதான் நீ கம்பு தேடி வந்திருக்கியா பொண்ணை தேடி வந்திருக்கியான்னு கூட எனக்கு தெரியாம இருக்கு. இப்போ அந்த சந்தையில பார்த்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணை மறுபடியும் பார்க்கணும். அதுக்கு இப்படி ஊரா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்பெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அண்ணே சந்தைக்கு போமா? இல்லடா இன்னைக்கு சந்தை கிடையாது. ஓ அதான் இப்படி கிளம்பிட்டியோ? எல்லா ஊரும் கிட்டத்தட்ட பாத்துட்டேனே. தம்பி சொல்லு, நம்ம பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னோ இதெல்லாம் 5 மணி நேரம் ஆகுது வண்டி எடுத்து. சரி சரி வா வா. மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன்னா இந்த கம்பு தாண்டா வாங்க போறேன். வா என்னோ வாடா வா வா. இப்ப சந்தையில பார்த்த பொண்ணு நீ தேடுத அப்படித்தானே? என்னடா பொசுக்குன்னு எப்படி சொல்லிட்டா? சும்மா என்ன நீ பார்த்த நாள்ல இருந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ அவங்கள பார்க்கணும் உனக்கு. ஆனா எந்த ஊரு என்னன்னு எனக்கு தெரியாது. அதான் உனக்கு இருக்க முடியல. அதான் தேடி வந்துட்ட. அது பட்டுன்னு ஒத்துக்க வேண்டியதானே? எந்த ஊருன்னு சொன்னா கண்டுபிடிக்க போறேன். எனக்கு வேண்டிய பையனா நம்ம 10 ஊருக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ல பொருள் போட்டுட்டு இருக்கான். என்ன அதுவும் கடை தெரிய போகுது. அது ஏன்னா அதான் பார்த்த அன்னைக்கு உனக்கு பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்ல, நீ எந்த மாதிரி ஒரு கேரக்டர் விரும்பினியோ அந்த மாதிரி அந்த பொண்ணு இருந்தது. உனக்கு பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்ல வேண்டியதானே? வீட்டுல வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்களா? பத்திரிக்கை அடிக்கல. இன்னைக்கு அப்பா கொடுத்துட்டு வந்துட்டாரு. கொடுத்துட்டு வந்துட்டாங்களா? ஆமாடா. எனக்கு என்ன பொண்ணுனே தெரியல.
டேய் அந்த புள்ள மேல எனக்கு எந்த ஆசையுமே வரல. இதெல்லாம் நான் கேட்டேன், சாந்தி முத்தம் எப்படி நடக்கும்னு. நான் சின்ன பையன் ஓப்பனா கேட்டுட்டேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன். பக்கத்துல கூட நிக்க முடியாது கொடுக்க, நிக்க முடியாது. அதான் ஒரு வாட்டி நான் பார்த்த பொண்ணை பார்த்துட்டேன்னா ஓ பார்த்துட்டு அப்ப பார்த்துக்க பொண்ணை கல்யாணம் பண்ண போற. எனக்கு தெரியலடா, அந்த பொண்ணு எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஏய் எந்த ஊரோ என்னதோ நமக்கே தெரியாது, சும்மா கடை. ஏதோ அந்த புள்ளைய கடைசியா ஒரு வாட்டி பார்த்துட்டோம்னா மனசு நல்லா இருக்கும். ஓ பார்க்கும். சரி வா அடுத்த தெருக்கு போவோம். சரிடா, இன்னும் 2-3 ஊர் தான் இருக்கு, முடிச்சிட்டோம்னா தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? எந்த தடவை வெளியில காணுமே. தாவாணி வெளியில காயும்டா, அதை வச்சு கண்டுபிடிக்க. தாவாணி காயுமா? ஆமா, வயசுக்கு வந்த வீட்டுல புள்ளையில தாவாணி வெளியில தான் காய போட்டிருக்கோம். நான் இது வரைக்கும் பார்த்ததுல அவளுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் படி தாவாணி ஒண்ணு கூட இல்ல. கண்டிப்பா இவ ரொம்ப ஸ்டைலா தான் இருப்பா, அதாவது ரொம்ப டீசெண்டா இருப்பா. நான் பார்த்தது எல்லாமே பஞ்சு மிட்டாய் கலரு, புழு கலர் ஒரு மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா இவன் அந்த மாதிரி தாவாணி எல்லாம் போட மாட்டான். ஏன்னா ரொம்ப தெளிவு. பார்த்த 2 செகண்ட்ல இவ்வளவு கத்துருக்க. ஏய் அவ நிச்சயமா படிச்சிருக்கணும்டா. கண்டிப்பா அவ படிச்சிருப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஏன் பேசாம ஒரு டீச்சரா இருந்தா சரி, பேசாம ஸ்கூல்ல பாத்துருவோம். ஊரா பார்த்ததை விட ஸ்கூலா பார்த்தா நமக்கு நல்லது தானே. எப்படியும் சின்ன ஸ்கூலுக்கு தானே இருக்க முடியும், பாத்துருவோம். ஆமால, அண்ணனுக்கு அந்த புள்ளைய பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு குணம் பிடிச்சிருக்குடா. எவ்வளவு நிதானம் தெரியுமா? சரி வா, அடுத்த பள்ளிக்கூடம் இருக்காங்க, போய் பாத்துட்டு வருவோம். என்ன இதுல வண்டியை விட்டுட்டு அங்க பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க போய் பாத்துட்டு வருமா? சரிடா. இது எந்த ஊருமே? இது நம்ம கலக்கட பக்கம் தான். இதுல வண்டி பண்ணிட்டு போயிருவோம். இதான் கொஞ்சம் இனலா இருக்கு. சரிண்ணே, வண்டி ஓரமா நிப்பாட்டு. அட நம்ம சாந்த் தம்பி, வாங்க வாங்க. என்ன நம்ம ஊர் பயில எங்க சுத்தின மாதிரி இருக்கு? நம்ம போஸ்டுக்காரரு. என்ன எங்க நிக்கிய? எனக்கு இந்த ஊர் தானே. அப்ப போஸ்டுக்காரருக்கு இந்த ஊர் தானே? ஆமா, நான் நம்ம காலனி பொத்த கலிட அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுவேன். எனக்கு அந்த ஏரியால கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு இதான் ஊரு. அப்படியா? நம்ம ஊர் போஸ்டுக்காரரு இங்கதான் இருக்காரா? அப்ப சௌரியமா போச்சு. அப்ப பள்ளிக்கூடத்துல போய் ஈஸி கட்டலாம். என்ன நம்மளா போனா கேள்வி கேட்பாங்க, இவரை கூட்டிட்டு போயிருவோம். அதான் நம்ம ஊர் போஸ்டுக்காரரு கேரள. சூப்பர்டா. என்ன தம்பிகளை எங்க வந்திய? சரி வீட்டுக்கு வாங்க, காப்பி கிப்பி குடிக்க வாங்க. இல்ல இருக்கட்டும். தம்பி சொல்லு, அந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு தெரிஞ்சவிய ஒரு தைய இருக்காவ, அதுல பாக்கணும். நீங்க வாங்கணும் கூட. யாரு? எந்த டீச்சரு? சார்வாலா? இல்ல டீச்சரு. எந்த டீச்சரு? நம்ம பிச்சம்மா டீச்சரா? அவ ரிட்டையர் ஆயிட்டாவல. வேற நம்ம பாத்திமா டீச்சர் இருந்தாவ, அவிய மவனுக்கு கல்யாணம்ல போயிருக்காவ. வேற யார் இருக்காங்க? நம்ம சார்வால் தான் இருக்காவ. அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துல டீச்சர் யாரும் இல்ல. வேற டீச்சர் யாரும் இல்லையோ? அங்க வேற யாரும் டீச்சரும் இல்லையே. அது பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு. இருக்குதா? ஆமா, அங்கதான். நீங்க வாங்க, காப்பி குடிக்க வாங்க. இல்ல இருக்கட்டும், வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நாங்க கிளம்புறோம். பத்தியில நம்ம ஒரு காரவியா நீங்க வீடு வாங்க. நீங்க வண்டியில நிப்பாட்டுங்க. இந்தாதான் இருக்கு என் வீடு, உள்ள வாங்க. ஐயோ இருக்கட்டும், வேண்டாம் இருக்கட்டும். பாத்தீங்களா, உங்க கடைக்கெல்லாம் வரேன், ஒரு கலர் குடிக்கிய. ஒரு நம்ம ஊருக்கு வந்துட்டு ஒரு காப்பி கூட குடிக்காம போனீங்கன்னா? இல்ல இருக்கட்டும் இன்னொரு நாள் பாத்துக்கலாம், காப்பிலாம் எடுத்து போட்டு. அப்ப மோர குடிங்க, வாங்க நீங்க சரி வா, வந்துட்டு வரல வா. அதான் பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குங்க, அவள பாத்துட்டு போவா. சரிடா. இருங்க, நான் நாற்காலியை எடுத்துட்டு வரேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க கூப்பிட்டு உள்ள வந்துட்டோம். போதும் இருக்கட்டும், நம்ம வாங்க பள்ளிக்கூடம் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். இருங்க, நான் மோர குடிச்சிட்டு போலாம். இதான் நம்ம வீடு பாத்துக்கங்க. கவர்மெண்ட் வேலை பாக்கிய ஒரு வீடு கட்டலையா? எனக்கு ஆம்பளை பையன்லாம் கிடையாது. ஆம்பளை பையன் இல்லையோ? ஆமா, ஆம்பளை பையன் கிடையாது, பொம்பளை புள்ளதான். அதான் சாத்த வீடு வாசல் கெட்டல. அவளுக்கு நகை நட்டுலாம் செஞ்சு போட்டு அனுப்பிட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிடும். ஒரு நான் ஒத்த மனுஷன் தானே, நான் இதுல படுத்து எந்திரிச்சுக்கிடுவேன். அப்படி நினைக்கீங்க? உங்களுக்கு வேண்டாமா? பொம்பளை புள்ள நல்லா இருந்தா போதாதான்? அப்பா வைக்க உள்ள போகணும். ரொம்ப நாளா கவர்மெண்ட் வேலையில இருக்கீல்ல? ஆமா, ஆனா அதுல ரொம்ப சம்பளம்லாம் கிடைக்காது தம்பி. யாராவது ஒரு லெட்டர் கிட்ட வந்தா 2 ரூபா 1 ரூபா கொடுப்பாவ, அவ்வளவுதான். அதுவும் மணி ஆர்டர் வந்தாதான் கொடுப்பாவ, இல்லைன்னா யாரு கொடுக்கா? சம்பளம் என்ன 150 ரூபா 200 ரூபா கிடைக்கும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் கிடைக்கும். ஆமா, அவ்வளவுதான் கிடைக்கும். வீட்டு செலவுக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு நகை நட்டுக்கும் ஆகும், அவ்வளவுதான். இருங்க, நான் மோர் கொண்டுட்டு வர சொல்றேன். ஏமா இனியா, சொல்லுங்கப்பா. ஏமா, நான் அந்த போஸ்ட் போட போயும்ல நம்ம ஊரு கரவிய,
அந்த அவிய வந்திருக்கோமா 2 பேரையும் கொஞ்சம் மோர் கலக்கி கொண்டு வரியாமா? சரிங்கப்பா. கொஞ்சம் ரசம்லாம் எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ, படிக்க பிள்ளையா? சரி சரி சரி. ஆமா படிச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா உனக்குன்னு எழுதப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இதான் என் மோவா இனியா டீச்சர் ட்ரைனிங் படிச்சுக்கிட்டு இருக்கா. பக்கத்துல இந்த பால்வாடி ஸ்கூல் இருக்க, அதுல இப்ப சும்மா போய்கிட்டு இருக்கா. எப்படியோ ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு ஏதாவது வேலை ஏதாவது கிடைக்கான்னு பார்க்கணும். இப்ப பால்வாடிக்கு தான் போய்கிட்டு இருக்கா. சரி. டேய், எனக்கு பயமா இருக்குடா. எதுக்குண்ணே? டேய், அந்த பிள்ளைய பார்த்தோன்னே எனக்கு என்னமோ பண்ணுது. கை கால்லாம் ஆடுதுடா. கை கால்லாம் ஆடுதா அப்படின்னு சொல்ல முடியாது. என்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது? அவளும் என்னையும் தவிர இங்க நீங்களாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உனக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு, கிளம்பு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிடுவேன். இவளை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா ஐம்புலமும் எனக்கு வேலை செய்யுது. என்ன உனக்கு வந்து பேசி முடிச்சுச்சுனே, உனக்கு கல்யாணம்னே, பத்திரிக்கைலாம் அடிச்சுச்சுனே. இப்ப நீயா இவரை கூட்டிட்டு வெளியில போயிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா நீங்க இருக்கும்போதே ஏதாவது பண்ணிடுவேன். எப்படி பார்த்து வச்சாலும் கெட்டிடுவேன், அம்மா அப்பா பார்த்து வச்சாதான் கெட்டுவேன், கவுரும் மண்ணாங்கட்டின்னு சொன்னேன். அது இவளை பார்க்காத வரைக்கும் நான் கேஸ் பண்ணது கரெக்டா இருந்துச்சா? அதானே என் பொண்டாட்டிடா. உன காதல சொல்லு. டேய், டேரக்டா பாரு. என்ன இல்ல, என் பொண்டாட்டிட்டு பேசணும். நீங்க கொஞ்சம் வெளில போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை உனக்கு வெளில பத்திரிக்கைலாம் அடிச்சுச்சுனே, அது இப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். ஏமா தம்பிகளுக்கு மோர் கொடுமா. நீ தம்பியாம்னே, அவங்க ஏழை மாப்பிள்ளைன்னு கூப்பிட வச்சிருவேன். என்னங்க மோர்? சரி. ஏமா நான் லெட்டர் கொடுக்கும் போதெல்லாம் கலர் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவேனே, அது இவிய கடையில தான்மா. சரிப்பா. தாய் இல்லாம வளர்ந்த புள்ள, அவளுக்கு டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிடுங்க. படிக்கும் போதே சொல்லிக்கிட்டே இருப்பா நான் டீச்சர் ஆவேன்னு. இப்போ போன வருஷம் தான் +2 முடிச்சா. இப்போ டீச்சர் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. தற்சமயத்துக்கு இந்த பால்வாடிக்கு போவா பார்த்துக்கங்க. அதுக்கு என்ன வேலை எடுத்து கொடுத்துடலாம். ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லுன்னு தான் நினைச்சேன். இப்ப பால்வாடிக்கு போறாங்களோ? ஆமா, பால்வாடிக்கு செத்த நேரம் போய் கூட்டு நின்றுட்டு வருவா. 10-40 ரூபா கொடுப்பாவ. டீச்சர் ட்ரைனிங் இந்த வருஷம் போட்டிருக்கா, போய்கிட்டு இருக்கா. அதுக்கு நிறைய செலவா இருக்குமா? ஆமா, அது 60,000 ஆகும்னாவ. அவைய அம்மிக்குள்ள செயின் இருந்துச்சு, அதை அடை வச்சிருக்கா. அதை அடை வச்சுதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. மோர் எடுத்துக்கோங்க. ஐயோ, அண்ணன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஊரே கூடி வாடுகல. என்ன? இந்தாங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல, இந்தாங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல, இந்தாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு தெரியாது. ஐயோ, பின்னாடி இருக்கிறது அப்பா, நீ உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன? ரொம்ப நன்றி. மோர் எடுத்துக்கோங்க. அப்பா, இத கொடுங்கப்பா, நான் உள்ள போறேன். குடுமா, நமக்கு தெரிஞ்ச தம்பிதாம்மா, ரொம்ப நல்ல தம்பி. இதுக்கு இப்போ கல்யாணம் கூட பேசி முடிச்சிருக்காவ. உள்ளூர் தான் பொண்ணு. போச்சு. என்னடா அதான் நான் முதைய சொன்னேன், நீ கேட்டியா? பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், நீ கேட்கணும்ல. என்னடா? வாழ்த்துக்கள். வாங்கிக்க. வாழ்த்துக்கள். ஆமாம்மா, உள்ளூர் பொண்ணுதான். அம்மா நான் சொல்லுவோம்லம்மா, தவசி ஐயான்னு அவ பொண்ணதான் பார்த்துருக்காவ. கல்யாணம் ரொம்ப பிரமாண்டமா நடக்கும். அப்ப உன்னையும் கூட்டிட்டு போறேன். போ. கல்யாணத்துக்கு அப்ப உன்னையும் கூட்டிட்டு போறேன். என்னம்மா? சரிங்கப்பா. தம்பிக்கு குடுமா, அந்த மோர குடுமா. பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? அவ இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. படிச்சுட்டு இருக்குமா. தம்பிக்கு தான் நிறைய இடத்துல பார்த்தாவ. தம்பி ஹைட்டு வெயிட்டுக்கு பொண்ணே அமைய மாட்டேன்னுட்டு அதான் இப்போ உள்ளூர்லயே பேசி முடிச்சுட்டாவ. அப்போ நான் காலையில தான் பார்த்தேன். அப்போதான் சொன்னா பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போய்கிட்டு இருக்கேன்னு அவ. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தாவ. கண்டிப்பா பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு அவ அப்பா கூட சொன்னாவல. நான் கூட சொன்னேன் என் மோளை கூட்டிட்டு வரேன்னு. உன்னை நான் எங்கேயுமே கூட்டு போனது இல்ல, அங்க கூட்டு போறேன். சரிங்கப்பா. கொஞ்சம் முன்னுக்குட்டி யோசிச்சிருக்க மாட்டானா? எவ்வளவோ சொன்னேன், கேட்கணும்ல. கொடு. இந்தாங்க மோர், இந்தாங்க. கொடு. கொடுத்துட்டேன். கொடு. என்ன? என்ன பாரு. சொல்லுங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல. பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எனக்கு பொண்டாட்டியா வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மோர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, மாட்டி விட்டுட்டு போயிட்டானே. என்னம்மா, தம்பிக்கு மோர் கொடுத்தியா?
கொடுத்தேன்ப்பா. சரி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாவளோ? அவன் கல்யாணம் பண்ணதுக்கு கேட்டுட்டு போயிருக்கான். தம்பி வண்டிக்கிட்ட போறாவ. அது உங்களை தேடிதான் ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தான். ஊர் ஊரா சுத்தும் போதுதான் இந்த ஊருக்கு வந்தோம். உங்க அப்பா பார்த்தோம். அவன் கெஸ் பண்ணான் நீங்க டீச்சரா தான் இருப்பீங்கன்னு. அதான் பள்ளிக்கூடமா பார்த்துட்டு வந்தோம். அவன் உண்மையிலே உங்களை தான் தேடி வந்தான். சொல்லிட்டேன். ஒரு நேற்று ஒரு கமாண்டு என்னை ரொம்ப பாதிச்சது. இது வரைக்கும் எத்தனையோ கமாண்டு வந்திருக்கு. அதாவது அது என்ன மட்டும் சார்ந்ததா இருக்கும், ஆனா இது ஒரு சமுதாயத்தை சார்ந்தது. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அது இருக்கவே முடியல. அவங்க சொன்ன அந்த கருத்து இன்னைய இளைஞர்களுக்கும் சரி இன்றைய பிள்ளைங்களுக்கும் அது பேராபத்து. அதாவது நேற்று நம்ம தாவானி மொட்டுக்கல்ல கிங்ஸ்ல வந்து இசையை அடிப்பாரு, அப்படித்தானே? அது ஏன் எதுக்குன்னு வீடியோவை முழுசா பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் அந்த கமாண்டு. எப்படி அடுத்த வீட்டு பிள்ளைய இவங்க அடிக்கலாம், இவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யாரு? இந்த கேள்வி நமக்கு சரியாவும் இருக்கலாம், உணர்ச்சிகரமாவும் இருக்கலாம். சரியா தானே கேள்வி கேட்டிருக்காங்க, ஸ்ட்ராங்கா கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். அவ்வளவுதான் நம்மளுக்கு புத்தின்னு நம்ம நினைச்சுக்கிட வேண்டியதான். சத்தியமா அந்த கருத்தை படிக்கிறவங்களுக்கு இப்படிதான் தோணிருக்கும். சரியான கேள்வி, கரெக்ட் தானே? அடுத்த பிள்ளைய அடிக்கிறதுக்கு இவங்க யாரு, இவன் யாரு, இவனுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு? இந்த கேள்வி நீங்க பல கோணங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்க 80-90களில் வாழ்ந்துட்டு வந்த பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்படிதான் பயப்படணும். ஒரு இடத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னா ஐயோ சொந்தக்காரன் பாத்துருவானா, ஊருக்காரன் பாத்துருவானா, ஏன் பக்கத்து ஊருக்காரன் பாத்துருவானான்னு கூட பயம் இருக்கும். அந்த பயம் ஏன் வந்தது? ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் தானே பார்க்கா, இன்னைக்கு அப்படிதான் ஆகுது. பக்கத்துக்காரன் பார்த்தா எனக்கு என்ன, பக்கத்து தெருக்காரன் பார்த்தா எனக்கு என்ன, பக்கத்து ஊருக்காரன் பார்த்தா எனக்கு என்ன. ஏன் இந்த எண்ணம் வருதுன்னா, யாரு எக்கேடு கட்டு போனா எங்களுக்கு என்னன்னு இப்ப எல்லாரும் நினைக்கிற போய் தான். முன்னாடி தப்பு பண்ணும் போது பயம் வந்தது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயந்தோம், பக்கத்து ஊருக்காரனுக்கு பயந்தோம், பக்கத்து சொந்தக்காரனுக்கு பயந்தோம், எல்லாத்துக்கும் பயம். பயம் இருந்த போய் தான் தப்பு குறைவா இருந்தது. தப்பு நடக்கலன்னு சொல்லல, தப்பு மிக மிக குறைவா இருந்தது. ஏன்னா தப்பு பண்ணா பக்கத்து வீட்டுக்காரன் கூட அடிப்பான், பக்கத்து தெருக்காரன் கூட அடிப்பான், பக்கத்து ஊருக்காரனும் அடிப்பான். ஏன்னா புள்ளையா பார்த்தாங்க. அது யார் விட்டு புள்ளையா இருந்தானே, அது தப்பு பண்ணுது, அதை கண்டிக்கணும், அத புள்ளையா பார்த்தாங்க. ஒரு புள்ள தப்பு பண்ணி அதை ஒரு பொது இடத்துல ஒரு ஆளு அடிச்சாரோ இல்ல தட்டி கேட்டாரோ அந்த புள்ள வீட்டுல வந்து சொல்லாது. ஏன் சொல்லாது தெரியுமா? கண்டிப்பா திரும்ப வீட்லயும் அடி விழும். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணுதோம், உன்னை யார் அடிச்சா, என் பிள்ளை அடிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த உரிமை கொடுத்தது யாரு, என் பிள்ளை தப்புன்னா எனக்கு அடிக்க தெரியும், நீங்க யாரு? இப்படி கேள்வி கேட்டுதான் இப்ப எல்லாரும் எவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன, இப்ப தப்பு பண்ற பிள்ளையில என்ன சொல்ல திமிரா, நீங்க யாரு, இல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்க போய் தான் யாரு எக்கேடு கட்டு போட்டோன்னு எல்லாரோடைய மனநிலையும் மாறி போச்சுது. என் புள்ள தப்பு பண்ணா எனக்கு தண்டிக்க தெரியும்னு சொல்றீங்களே, உங்க புள்ள தப்பு பண்ற இடத்துக்கு இல்லாம நீங்க போய்கிட்டு இருப்பீங்க? இல்ல உங்க புள்ள தப்பு பண்ற இடத்துல நீங்க இருப்பீங்களா? இல்ல அவ்வளவு யோக்கியமான புள்ளையில நம்ம முன்னாடி எதுக்கு தப்பு பண்ண போகுது? முன்னாடி தப்பு எங்கேயாவது நடந்ததுன்னா அடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க, வீட்டுல வந்து சொல்லி கொடுப்பாங்க உங்க புள்ள இந்த தப்பு பண்ணுதுன்னு. திரும்ப அந்த புள்ள அந்த தப்பை செய்தோ இல்லையோ கொஞ்சம் பயப்படும், அந்த தவறு திரும்ப நடக்காம இருக்கும். பெத்தவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாலே அதை அவமானமா நினைச்சாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொன்னா அதை அவமானமா நினைச்சாங்க. ஐயோ நம்ம புள்ள இப்படி ஊருக்குள்ள நம்மளை அவமானப்படுத்துதுன்னு புள்ளையதான் கண்டிப்பாங்க. நம்ம புள்ள தப்பு பண்ணதை தட்டி கேட்டுட்டு போனவங்கள கையெடுத்து தான் கும்பிடுவாங்க. சரியா, ரொம்ப நன்றியா, நான் என் புள்ள தப்பு பண்ணாம பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு நன்றி தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என் புள்ள அடிக்கிறதுக்கு நீ யாரு, அவனுக்கு வேலை வெட்டி இல்லாமையா உன் புள்ள தப்பு பண்ணும்போது வந்து தட்டி கேட்கான். ஏதோ நம்ம பிள்ளையா நினைச்சு அவன் தட்டி கேட்டிருப்பான். நம்ம பிள்ளை நாளைக்கு எங்கேயா ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா யாராவது ஒருத்தர் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துவாங்கக்காகத்தான் அவன் மனம் இறங்கி தப்பு பண்ணும்போது தண்டிப்பான். இன்னொன்னு அந்த குழந்தை தப்பு பண்ணுதுன்னு தெரியும் போது அதை கண்ணு காணாம போறதுக்கு அவனுக்கு மனசு வரலன்னு அர்த்தம். சரி, நம்மளால முடிஞ்ச தட்டிக்க போனா அவன் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தட்டி கேட்கான். நீ திரும்ப கேள்வி கேட்டா அவன் யார எந்த பிள்ளைக்குமே உதவி பண்ணாம போயிருவானே.
இன்னொரு விஷயம் நான் சொல்றது உங்களுக்கு கோபம் வரலாம். நாங்கள் ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக ஒன்றா தான் பேசுவோம் பழகுவோம், எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது, நாங்களும் சரிசமம், அதெல்லாம் நாங்களாம் பார்க்க மாட்டோம், ஆணும் பெண்ணும் சரிசமம், ஆணும் நாங்களாம் ஒன்று. அது நிறைய டைலாக்லாம் பேசுது இப்போ பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், ஆணு தான், பெண்ணு தான். ஆணு நைட்டு 12 மணிக்கு எங்கேயாவது போயிட்டு வரான், தூக்கம் வருதுன்னா பஸ் ஸ்டாண்டில் கூட படுத்து எந்திப்பான். நம்மளால முடியுமா? விலை மதிக்க முடியாத ஒருத்தினா அது பெண்ணு தான். உங்களுடைய மதிப்பு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தன் நைட்டு 12 மணிக்கு சுற்றுதான், தூக்கம் வந்தோன்னா அந்த இடத்துல படுத்து தூங்குவான். உன்னால் தூங்க முடியுமா? இப்பவும் வரைஞ்சி கட்டி என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒரு பிள்ளைகள் வரதான் செய்யும். நீங்கள் பேசி கடைசியில் உங்களை நீங்களே ஏமாத்த தான் செய்வீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். திரும்ப சொல்கிறேன், ஒரு பெண் அவளுடைய மதிப்பை அவள் உணரணும். நீ ஆணும் பெண்ணும் சமம் சொல்லாத. பெண் விலை மதிக்க முடியாத ஒன்று. உனக்கான மதிப்பு மரியாதை உன்கிட்ட தான் இருக்கு. துப்பட்டா இல்லாமல் சுற்றுறது சுதந்திரம் இல்லை. துப்பட்டா போட்டு சுற்றுறப்பற அது உன் மதிப்பு. சுதந்திரத்துக்கும் மதிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு மதிப்பு வேணுமா, சுதந்திரம் வேணுமா? இந்த எபிசோட்லேருந்து இப்படி ஒரு கேள்வி. நம்ம ஆணழகாலையும் 2-3 பிள்ளைங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கேன். இதே கேள்விதான். இசையை சந்தேகப்படுறது தவறு. அவ தவறு பண்றான்னு உங்களுக்கே தெரியுதுல்ல. பிறகு என்ன அந்த கேள்வி? அவன் சரியா தானே கேட்கான், எதுக்கு பேசணும்? இவன் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நம்ம அப்பா இருக்காரு, நமக்குன்னு ஒருத்தர் கொடுக்கப்பட்டாச்சு, திரும்ப எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட நம்ம பேசணும்? அவசியம் இல்லாத ஒருத்தங்கிட்ட நம்ம எதுக்கு பேசணும்? அவசியம் இல்லாத ஒரு நபருடன் நமக்கு என்ன பேச்சுவார்த்தை? சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு தான் சில விஷயங்களை நான் கொண்டு வரேனே தவிர, நீங்க அந்த தப்பை செய்யணும் அதை என்கரேஜ் பண்ணதுக்காக இல்ல. இசை செய்தது தவறுனா தவறு தான். அதை தண்டிக்கிறது ஒரு ஆணோட கடமைன்னா அது கடமை அவன் செஞ்சுதான் ஆவான். அறிமுகம் இல்லாத ஆண்களோடு பேசுறது தவறுனா அறிமுகம் ஆனவங்களோட வெளியில போறதும் தவறு தான். இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியாது. நான் குறிப்பா சொல்றேன், ஆண்களோட தனியா போற சூழ்நிலை வந்தா ஒன்னு கூட பிறந்த பொறப்ப கூட்டிட்டு போங்க, இல்ல பெத்த தகப்பனை கூட்டிட்டு போங்க, மனைவியா இருந்தா கணவனை கூட்டிட்டு போங்க. வேற யாரையும் நம்பி எங்கேயும் போகாதீங்க. இப்போ இந்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற மொபைல்ல காண்ற காட்சி அவங்கள எல்லாம் மீற செய்யுது. தேவையில்லாத சிந்தனைகளை அவங்களுக்கு தூண்டி கூட இருக்கிறது யாருங்கிறத மறந்து தவறான தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெண் அவ தான் பாதுகாத்துக்கணும். திருமணம் ஆனவங்க மனைவிய கணவன் மாதிரி தான் பாதுகாக்கணும். உங்க பாட்டுக்கு வேலைக்கு போனோம் வச்சோம், நான் என் பாட்டுக்கு இருந்தேன், என் அக்கா பார்த்தேன், என் அம்மா அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைல கண்ணுங்க அர்த்தமா பாருங்க. இந்த விலை மதிக்க முடியாத சொத்துனா உங்களுக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளைல தான். அதே மாதிரி ஒரு ஆண் மகனா இருந்தா உன் சகோதரியை பாதுகாத்துக்க. அவளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கற வரைக்கும் அவளுக்கு நீ தான் பொறுப்பு. உன் தங்கச்சிக்கு நீ தான் பொறுப்பு. தேவையில்லாத நபர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராத. ஏன்னா உன் வீட்டுல விலை மதிக்க முடியாத உன் தங்கச்சி இருக்கா. அதனால நண்பர்களை வெளியிலே நிப்பாட்டிரு. அதான் நான் இருக்கும்போது தானே கூட்டிட்டு வந்தேன். நீ இல்லாத நேரம் வந்தா தகப்பமாரு பிள்ளைங்களை கண்ணுங்கத்தமா பாருங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுது, யாது பண்ணுது, எங்க போகுது, எங்க வருது கொஞ்சம் கண்காணிங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க அம்மா மாதிரி இப்போல்லாம் நிறைய பேருக்கு கையில் ஃபோன் இருக்குது. இப்போ அதில் டைம் பாஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் பிள்ளைங்களும் என்ன பண்ணுதாங்கிறத கொஞ்சம் கண்காணிங்க. ஏன்னா ஒரு சில சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் கத்தி கதறி கூப்பாடு போட்டு காலத்துக்கும் வேதனைப்படதை விட இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்துக்கிட்டா வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். தயவுசெய்து வாலிய பிள்ளைங்களுக்கு சொல்றேன், சும்மா நான் சோசிசம் பேசுறேன், நான் பெண்ணியமம் பேசுறேன், ஆணும் பெண்ணும் சரிசமம், நாங்களாம் சரிசமா தான் ஆம்பளை பையன்கிட்ட பழகுவோம், அதெல்லாம் அடிச்சு பேசுவோம், அதெல்லாம் பைக்கில் போவோம். தயவுசெய்து எல்லாம் வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பெண் என்பவள் மரியாதை மிக்கவள். அதை நீ தான் உனக்குள்ள தக்க வச்சுக்கணும். ஒரு திருப்பு உன் மரியாதையும் உன் மானமும் போச்சுன்னா உன்னை ஒரு நாய் கூட மதிக்காது. நீ சுத்தும் போது ஒரு ஆம்பளை பையன்கிட்ட சரிசமா பழகும் போது பேசும்போது வாட்ஸ்அப்ல சேட் பண்ணும்போது உனக்கு சரிசமா தான் தெரியும். நாங்கெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க, நாங்களாம் சரிசமா அப்படித்தான் இருப்போன்னு தெரியும். அது உன் மதிப்பு போகாத வரைக்கும் தான். ஒரு திருப்ப உன் மரியாதை போச்சுது, அதை விட நீ வாழறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். எல்லாமே ஒரு லிமிட்டை வச்சுக்கிடுங்க, எல்லாம் மீறாதீங்க. ஒரு ஆண் நட்பு தேவைப்படுதா, அதெல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ள தான் இருக்கணும். உங்களுக்கு பேசுறதுக்கு தோழிகள் இருக்காங்க, ஆபத்துன்னு வந்தா அப்பா இருக்காரு, பிரச்சனைன்னு வந்தா அண்ணன் இருக்கான்.
எதுவுமே இல்லைன்னா ஒரு நண்பன் இருக்கானா தேவைக்கு, அத்தியாவசிய தேவைக்கு, நம்ம புரிதலுக்கு இதுக்கு மட்டும் இருந்தா போதும். அடிச்சு பேசுறது, தொட்டு பேசுறது, இதெல்லாம் உண்மையிலே உங்க மதிப்பை நீங்க கெடுத்துக்கிடுறீங்க. அவன் மனசுல என்ன தோணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. நாங்க அந்த பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்காதீங்க. உங்களுக்கும் தெரியும், அது அவனுக்கும் தெரியும். தொட்டு பேசுறது தவறுனா தவறு தான். திரும்ப சொல்றேன், தொட்டு பேசுறது ஃப்ரெண்ட்ஷிப்னா தள்ளி நின்று ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்க்குறது மரியாதை. உங்களுக்கு மரியாதை முக்கியம் அப்படின்னா தள்ளி நின்று உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிடுங்க. தனியா அவன் கூட போய் தான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. தள்ளி நின்னாலும் அவன் உங்களை பார்த்தா, தூரத்து பார்த்தா, நாளைக்கு உன் கணவரோட உன்னை பார்த்தா, நீ நல்லா இருக்கியாமான்னு உன்னை பார்த்து அவன் கேட்குற அளவுக்கு தான் உன் வாழ்க்கை இருக்கணும். எப்படி இருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்போ நீ எந்த அளவுக்கு அவங்ககிட்ட உன் மரியாதையை இழந்திருக்கன்னு புரிஞ்சுக்க. ஒரு ஆணுடைய நட்பு எப்படி தரமா இருக்கணும்? உன் தகப்ப முன்னாடி அவன் தங்கச்சியை நான் பார்த்துக்கிட்டேன், உன் பேரை சொல்லி பாப்பால நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னோம்னா அது நீ அவங்ககிட்ட மரியாதையாக இருந்திருக்கன்னு அர்த்தம். கூடிய மட்டும் கொஞ்சம் விலகி இருங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், கேட்குறோம். சரி, நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது, பிளாட்ஃபார்ம் இருக்கனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். கவனமாக இருந்துக்கிடுங்க, பெற்றவங்களுக்கு வேதனை கொடுக்காதீங்க. அதான் எங்கள் வீட்டில் என்னை கண்டுக்கவே இல்லையே, என்னெல்லாம் ரொம்ப பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நான் சேட் பண்ணது அவங்களுக்கு தெரியவா போகுது, வாட்ஸ்அப்பில் நான் பேசுறது அவங்களுக்கு தெரியவா போகுது. இப்படி நீங்கள் அவங்கள ஏமாத்தலை, உங்களை ஏமாத்துறீங்க. இப்போ நல்லா இருக்கும், ஆனால் பின்னாடி மரண வலியை கொடுக்கும், பார்த்துக்கிடுங்க. நான் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தவறு செய்யும் போது எப்பவுமே பின்னாடி நடக்க போகிறது தெரியவே தெரியாது. அந்த தவறு, அந்த பாவம் பின்னாடி நடக்க போகிறத உங்களை அப்படியே மறைச்சிரும், உங்களை சிந்திக்கவே விடாது. ஒரு தவறு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களை சிந்திக்க விடாமல் இருக்கிற அந்த செயல் தான் தவறு. சிந்திக்காதவன் யாரு? மூளை இல்லாதவன், அதாவது பைத்தியம். அப்போ நீங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்க என்னவா இருக்கீங்கன்னு முத புரிஞ்சுக்கிடுங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். யாராவது உங்க புள்ள தவறு செய்ததுன்னு சொல்லி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா முத உங்க குழந்தைகிட்ட நீங்க விசாரிங்க. அதுக்கப்புறம் குழந்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தவர்கிட்ட நன்றி சொல்வீங்களோ இல்ல அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்களோ அது உங்க விருப்பம். இப்ப நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தவறு எல்லாரும் செய்யறதான். நம்ம குழந்தையே தவறு பண்ணிருக்கலாம், அதை ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா உடனே குழந்தைய நான் தண்டிக்க சொல்லல, அந்த தவறு மீண்டும் நடக்காம உங்களால பாதுகாக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். நீங்க சொல்ல வந்தவனையே திட்டுனீங்கன்னா உங்க புள்ள அடுத்து உங்களை எப்படி ஏமாத்தலான்னு தான் பார்க்கும். அதை விட பாத்தியா, அடுத்த ஆள் வந்து நம்ம கிட்ட உன்னை பத்தி சொல்லுதுன்னா எனக்கு எவ்வளவு மரியாதை குறைவு, நான் எவ்வளவு அவமானப்பட்டேன், எவ்வளவு தலை குனிஞ்சேன், இங்க பாரு என் கண்ணீர் எப்படி சிந்துது பாருன்னு அந்த பிள்ளைக்கு நீங்க புத்திமதி சொல்லுங்க. அப்புறம் பாருங்க அந்த புள்ள அந்த தவறை திரும்ப செய்யவே செய்யாது. இதை நான் செய்யறதுக்கு கூட பயப்படும். சரி, ஏதோ நம்ம பிள்ளைங்க கிட்ட எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால பேசினேன். ஒரு தாயா ஒரு சகோதரியா நினைச்சு நீங்க மனசுல இதை ஏத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னு முழுமையா பெண்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேக்சிமம் ஆண் நண்பர்களை தவிர்த்துருங்கன்னு நான் பொதுவாகவே சொல்ல வருவேன். பெண் நண்பர்கள் இருக்கும்போது எதுக்கு நமக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்? தூரமா நின்று மதிப்பு மரியாதையோட பழகிக்குங்க, அதுதான் நல்லது. சரிம்மா, ஏதாவது தவறா பேசியிருந்தா ஒரு அம்மாவா சகோதரியா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க.